வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்வில் முதுபெரும் அரசியலாளர், தமிழகத்தின் தலைசிறந்த அரசியல்வாதிகளோடு தோழமை உணர்வோடு பழகியவர் திரு எஸ். ஷேக் தாவூத் அவர்களை நாம் நேர்காண்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். நீங்கள் தமிழன் தொலைக்காட்சிக்கு வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. எனக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப காலங்களாகவே தமிழன் தொலைக்காட்சி தமிழ் மாநில முஸ்லீம் லீக்குடைய பல நிகழ்ச்சிகளை எடுத்திருக்கிறாங்க. பல நிகழ்ச்சிகளை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருக்குறாங்க. ஏறக்குறைய ஒரு 15 வருஷங்களுக்கு மேலாக தமிழன் தொலைக்காட்சி நல்ல அளவில் செயல்பட்டுருக்காங்க. நல்லா மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துருக்குறாங்க. அதில் திரும்பவும் நீங்கள் கூப்பிட்டு என்னை இன்டர்வியூ செய்கிறதுங்கிறது எனக்கு மன நிறைவான ஒரு விஷயம். ஐயா, உங்களை பேரை சொல்லும் போதே அமீருல் மில்லத் அப்படின்னு ஒரு குறியீடு சொல்கிறாங்க. அதனுடைய பொருள் என்ன? இப்போ சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாடு அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டுக்கு ராஜா இருப்பார். ஆமாம். அந்த நாட்டுக்குடைய ஒரு மேல் அதிகாரியாக சக்கரவர்த்திகள் இருப்பாங்க. ஒரு பல நாட்டை உள்ளடக்கிய ஒரு சக்கரவர்த்தியாக இருப்பாங்க. குறுநில மன்னர்கள், அரசர்கள், சக்கரவர்த்திகள் இருப்பாங்க. இப்போ இந்த ராஜாக்கள், சக்கரவர்த்திகள் இவங்கெல்லாம் மக்களுக்காக செயல்படக்கூடியவர்களாக இருந்தால் மக்களை வரி போட்டு வாட்டி வதைக்காம மக்கள் நலனை மாத்திரம் கருதி நல்லாட்சி செய்தால் அவங்களுக்கு அரபியில் சொல்றது அமீருல் மில்லத்துண்டு. ஒரு மக்கள் தலைவர், நல்ல தலைவர், மக்களுக்காக பாடுபடக்கூடியவர். இந்த அதிகாரத்தை வைத்து எந்த காரணத்தை கொண்டும் 10 பைசா கூட சம்பாதிக்காதவர். தன்னுடைய சொத்தை மக்களுக்காக செலவு செய்து மக்களுக்கான கருத்தை மக்களிடம் கொண்டு சேர்ப்பவர். இதை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, வேலூரில் பாக்கியாத் சாலியாத்துன்னு சொல்லிட்டு அரபி கல்லூரி இருக்கு. அந்த கல்லூரியில் நான் பேசும்போது ஒரு 20-25 வருஷங்களுக்கு முன்னால் அவங்க இந்த பட்டத்தை எனக்கு கொடுத்தாங்க. 20 ஆண்டுகளுக்கு முன்பு தான். இது உங்களுடைய வாழ்க்கையை ஆய்வு செய்த பின்னர் இந்த பட்டம் உங்களுக்கு வழங்கப்பட்டது. மகிழ்ச்சிங்கய்யா. அரசியல் காலத்துக்குள்ள அதான் மிகவும் சூடான ஒரு தருணத்தில் நம்ம இருக்கிறோம். நாடாளுமன்ற தேர்தல். பொதுவாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரக்கூடாது, ஏனென்றால் அது சிறுபான்மையினரை எதிர்க்கிற, சிறுபான்மையினருக்கு இடையூறுகளை செய்கிற ஒரு கட்சி என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. அந்த கட்சி இப்போது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விட நாங்கள் தான் முன்னே நிற்கிறோம், நாங்கள் 2வது கட்சி என்று சொல்லுகிற அளவுக்கு இங்கே பேச்சுக்கள் நடைபெறுகிறது, பிரச்சாரங்கள் நடைபெறுகின்றன. இதை பற்றி தங்களது கருத்து? இப்போ பொதுவாகவே நம்ம இப்படி இந்த கட்சி அந்த கட்சின்னு சொல்கிறத விட சாதாரணமாக ஒரு கட்சி யார் ஆரம்பித்தாலும் அதுதான் நம்பர் 1 கட்சி அவங்களுக்கு. ஆமாம், அவங்க தலைவர், அவங்களுக்கு ஜெயிக்கணும், அவங்க நம்பர் 1 கட்சி. இப்போ நீங்கள் நம்ம ஊரில் மக்கள் நீதி மையம்னு கமலஹாசன் ஆரம்பித்தார். அவர் என்ன சொன்னார்? நான் தான் நம்பர் 1 கட்சி, திராவிட இயக்கங்களையெல்லாம் நான் காலி பண்ணிடுவேன்னு சொன்னார். ஆமாம். அது மாதிரி வைகோ ஆரம்பித்து என்ன சொன்னார்? அவரும் அதே மாதிரி தான் சொன்னார். அது மாதிரி இந்த சீமான்னு ஒருத்தர் இப்போ பேசிகிட்டு இருக்கார் எல்லா பக்கமும். நீங்கள் இந்த சீமானை பற்றி சொல்கிறதுக்கு முன்னால் நான் ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்லணும். சொல்லுங்கள். ரொம்ப காலங்களுக்கு முன்னால் பழனி பாபான்னு ஒருத்தர் பேசிகிட்டு இருந்தார். ஆமாம், பாட்டாளி மக்கள் கட்சிக்கு. ஆமாம், அதில் இருந்தார். அதில் குணங்குடி அனிஃபான்னு சொல்லிட்டு அவர் ஒரு பொருளாளராக இருந்தார். இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை ஆரம்பித்ததே குணங்குடி அனிஃபா தான். இவங்க நம்ம ராமதாஸோ அன்புமணியோ ஆரம்பிக்கலை. அவங்க வன்னியர் சங்கம் தான் வச்சுருந்தாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி குணங்குடி அனிஃபா ஆரம்பித்ததை அவங்க அதில் போய் சேர்ந்துக்கிட்டாங்க. அப்போ பழனி பாபாவையும் அதில் சேர்த்துக்கிட்டாங்க. இந்த பழனி பாபா யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அகமது அலின்னு பேர். அவருடைய பேர் அகமது அலி. பழனிக்கு பக்கத்தில் மேலாய்க்குடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். சின்ன வயசுலேயே அவருடைய தாயார் தகப்பனார் இறந்து போயிடுறாங்க. அவர் மாமா தான் வளர்க்குறாரு. அவர் படிக்க வைக்கிறார், காலேஜிலெலாம் படிக்கிறாரு. நல்லா படித்தார், ரொம்ப அறிவாளி, ஸ்காலர்னு சொல்லலாம், அதில் ஒன்றும் தப்பே இல்லை. எல்லா சப்ஜெக்டையும் பேசக்கூடியவர், நல்ல ஸ்காலர். அதே நேரத்தில் என்ன அப்படின்னா ஜாதி சார்ந்தும் பேசக்கூடியவர். இப்போ இது அவர் அந்த நேரத்தில் அவர் பேசுனது மக்கள் மத்தியில் பெரிய புரட்சியை ஏற்படுத்தினது. இப்போதும் அதை மறுபடியும் கேட்டுக்கொண்டிருக்கோம். ஆமாம், அது பல ஊர்களில் பார்த்தீங்கன்னா திருவிழா மாதிரி இருக்கும் அவருடைய கூட்டம். அதில் ஜாதின்னு சொன்னாக்கும் உங்களுக்கு
அதாவது என்ன தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே வந்து அவருடைய கருத்தை கேட்பான். முஸ்லீம்கள் மாத்திரம் இல்லை, எல்லா மக்களுமே வந்து கேட்பான். அவர் அதான் சொல்லுவார், டேய் நான் கிளாஸில் குடிச்சிட்டு அந்த டீயை நீ உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ குடிடா, இல்லைன்னா நீ குடிச்சிட்டு அதை என்கிட்ட கொடுறான், நான் குடிக்கிறேன், மற்றவன் குடிப்பானான்னு பாடுறா, அப்படின்னு நான் உன்னைய கட்டி பிடிக்கிறேன்டா, அவன் உன்னைய கட்டி பிடிப்பானான்னு பாடுறான்னு சொல்லிட்டு உடனே மேடையில் அதெல்லாம் செய்வார். ரொம்ப உணர்ச்சி பொங்க பேசுவார். நல்ல டைலாக் ரைட்டர், நல்ல ஓரேட்டர், நல்ல பேச்சாளர். இப்போ அதை காப்பி பண்ணி தான் அடுத்து வேல்முருகன் ஒருத்தர் பேசுவார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்து அப்புறம் நான் பழனி பாபாவுக்கு அடுத்து வேல்முருகன் ஒருத்தர் அதே மாதிரி வேகமாக உணர்ச்சி பொங்க பேசுவார். தமிழக வாழ்வுரிமை கட்சி. ஆமாம், சரி, அவர் பேசி முடிச்சுட்டு போயிட்டாரு அப்படின்னு நான் அடுத்து பார்க்குறேன். நம்ம சீமாண்டு ஒருத்தர், அவரும் அதே மாதிரி உணர்ச்சி பொங்க பேசுகிறார். ஆமாம், அது பண்ணிடுவேன், இது பண்ணிடுவான், ஐயா ஓயா அந்த வரியை போடுவேன், மாடு மேய்க்கிறவனுக்கெல்லாம் அரசாங்க உத்தியோகம் ஆக்கிடுவேன், என்னென்னமோ சொல்கிறாரு. அதாவது என்ன சொல்கிறதுன்னா, தமிழர் உரிமையை காப்போம், அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், தமிழ் தேசியம், அது இதுன்னு பிரபாகரன், அது அந்த காலத்திலேயே வந்து பழனி பாபாவும் பிரபாகரன் எல்லாம் பற்றி பேசியிருக்காரு, எம்ஜிஆரை பற்றி எல்லாம் பேசியிருக்காரு, பேசாமலாம் இல்லை. இப்போ பழனி பாபாவுக்கு இணையாக நீங்கள் சீமானை சொல்கிறீங்களா? நான் இணையாக சொல்லலை, இப்படி பேசக்கூடியவர்களுடைய பேச்சை கேட்கறதுக்கு கூட்டம் கூடும், வாக்கு கிடைக்காது, அதனால தான் நான் பழனி பாபாவை வெற்றி காண முடியல. நீங்கள் பழனி பாபா வந்து, அப்போ பழனி பாபா வந்து அவர்கள் நேர்மையாளர், ஒரு அறிவாளின்னு நீங்கள் ஒத்துக்கிறீங்க. அதே ஸ்காலர், அதாவது நேர்மையானவர் அறிவாளிங்கிறது வேற. சரி, நல்ல பேசக்கூடியவர், நல்ல வசன கருத்தா மக்களை கவரக்கூடிய பேச்சாளர், அதுதானே தவிர அந்த வகையில் வச்சு. ஆமாம், அவர் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட முடிஞ்சானா வர முடியலை. இப்போ நீங்களும் கண்ணா பின்னான்னு இப்போ மேடையில் ஏறி பேசுனீங்கன்னா மக்கள் கூட்டம் கூட. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்களில் வன்னைமு ஸ்டெல்லான்னு ஒரு பொம்பளை, ஆமாம், அதாவது திமுகவில் அசிங்கமாக பேசும், அதுக்கு ஒரு கூட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தீப்பொறி ஆறுமுகம், வெற்றி கொண்டான் ஐயாப்பா, என்ன மாதிரி பேசுவானுங்க இவனுங்க, பேச்செல்லாம் கேட்கறதுக்கு சரியான கூட்டம் நிற்கும். அப்போ அதெல்லாம் வந்து ஓட்டாயிடுமா? இப்போ இன்னைக்கு நடிகைகள்லாம் வர்றாங்க, எல்லா நடிகர்களும் ரிட்டையர்டான நடிகர், நடிச்சுக்கிட்டு இருக்க நடிகர்கள் கூட இன்னைக்கு வராங்க. இப்போ அவங்கள பார்க்க ஒரு கூட்டம் கூடுது. இந்த கூட்டமெல்லாம் ஓட்டாகுமா? ஆகலை, இது வரைக்கும் ஆகலை. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இந்த நம்பர் ஒன்றுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க லீடர்கள் இவங்கெல்லாம் நம்பர் ஒன்னா மக்களில் சொல்லணும். நான் பார்த்த வரைக்கும் கரிஸ்மேட்டிக் லீடர்னு சொன்னால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், அதுக்கப்புறம் கரிஸ்மேட்டிக் லீடர்னு சொன்னால் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். அந்த பட்டியலில் கலைஞர் இல்லையா? இல்லை, அவர்லாம் வந்து கரிஸ்மேட்டிக் லீடர் கிடையாது. என்ன அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் கரிஸ்மேட்டிக் லீடராக இருந்தால் அண்ணா அவர்கள் உடல்நலம் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது பொறுப்பு முதல்வராக நெடுஞ்செழியன் அவர் அங்கே ஆஸ்பத்திரியில் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் போய் எம்ஜிஆரை பார்த்து காலில் கையில் விழுந்து, நண்பா என்னை எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கிறேன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஆனவர். அப்புறம் எப்படி கரிஸ்மேட்டிக் லீடர் அவர்? நீங்கள் அவர் எப்படி அந்த பொசிஷனுக்கு வர்றாருங்கிறத பாருங்கள். சரி, அதே நேரத்தில் அப்படியே எம்ஜிஆர் எடுத்துக்கங்க, அங்கிருந்து அவருக்கும் இவருக்கும் மனஸ்தாபம் ஆகி வெளியே வராரு. அவரே தனியாக நின்று ஜெயிச்சு கரிஸ்மேட்டிக் லீடரு, மக்கள் வாக்களித்து அமைச்சர் அவர் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றாரு. அது கருணாநிதி என்னைக்காவது செய்ய முடிஞ்சா? அவர் இருக்கிற வரைக்கும் அது 13 வருஷம் வனவாசங்க, அதுக்கப்புறம் அம்மா 10 வருஷம் வனவாசம். அதே மாதிரி எதிர்கட்சி அந்தஸ்தே இழந்துருச்சு திமுக. விஜயகாந்த் அவர்களை கொண்டு வந்து எதிர்கட்சி தலைவராக்கினது மாண்புமிகு புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அதனால் இதெல்லாம் வந்து சும்மா, அதாவது வந்து நான் நீன்னு சொல்லிட்டு மக்கள் மனங்களில் இன்றளவும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் யாருன்னு சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர். இப்போ நான் பார்க்குறேன் சில ஊர்களெல்லாம் அவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து பல ஆண்டு காலமாச்சு. எத்தனை பேருக்கு தெரியும்னு கூட இப்போ எனக்கு டவுட்டாக இருக்குது. இப்போ இருக்க சின்ன பிள்ளைகளுக்கு 20Kல பிறந்த 20K கிட்ஸுக்கெல்லாம் தெரியுமா? ஆமாம், சினிமாவை கூட பார்த்துருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. பிளாட்ஃபார்ம் ஓரங்களில் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃபோட்டோ வச்சு ஒரு வாழைப்பழத்தில் ஊதுபத்தியை கொளுத்தி அவர் பிறந்த நாளைக்கு நினைவு நாளைக்கு யாரோ ஒருத்தன் ரொம்ப முடியாதவன், ஒரு ரிக்ஷா ஓட்டக்கூடியவன், இல்லை பட்னியும் பேசிமா அன்னாடு கூலி தொழில் செய்கிறவன், அவர் ஃபோட்டோவை வச்சு பத்தியை கொளுத்தி வைக்கிறாங்க. என்ன தேவை? அவர் என்ன இருக்கவா செய்கிறாரு? காசா கொடுக்க போகிறாரு?
இல்லை என்ன பண்ண போகிறாரு? எதுவும் கிடையாது. அப்போ எப்படி அவன் உள்ளத்தில் அவர் இருக்காரு? அதுதான் அந்த கரிஸ்மேட்டிக்ன்றீங்க. இதுதான் அந்த அந்த என்ன சொல்கிறதுனா மக்கள் உள்ளங்களில் வாழ்பவர்கள். இப்போ அவர்களை கொண்டு இன்றைக்கி இருக்கிற தலைவர்களோட யாரையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு இவர் தான் நம்பர் 1 அவர் தான். இன்றைக்கி நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டா வலைதள மீடியா, ஆண்ட்ராய்டு ஃபோனு, இதில் நீங்கள் விளம்பரமாக டெய்லி 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 அவர் முகம் வர்ற மாதிரி இருந்தால் இவர் வந்துடுவார் போல் இருக்குங்க. உடனே அவங்க லைக் போட்டுருவானுங்க. ஒரு மாயை தோட்டம். ஆமாம், 20-22 வயசுக்குள்ளே பூரா லைக் போட்டுருவான். லைக் போட்டதுக்கப்புறம் என்ன சொல்லிடுவான் அப்படின்னு சொன்னால், ஓகேங்க இவர் வந்துடுவார்னா அதை பற்றி மீம்ஸ் போடுவான். அப்படியே அதை பரப்பி விடுவான், ட்ரெண்டிங்கில் கொண்டு வருவானுங்க. அதை இதே செஞ்சுக்கிட்டு இருப்பானுங்க. ஆனால் இவங்க யாரும் ஓட்டு போடுறதுக்கு வர மாட்டானுங்க. அன்றைக்கி லீவு போட்டவொன்னே அவன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு ஜாலியாக வெளியில் போயிடும். இந்த 20-24 வயசுனா எப்படியாவது கல்யாணம் பண்ணியிருப்பான், இல்லை எவ்வளையாவது கோர்த்துக்கிட்டு இருப்பான். அவளை கூட்டிக்கிட்டு ஜாலியாக எங்கேயாவது போயிடுவான். ஓட்டெல்லாம் போட வர மாட்டான் அவன். அப்போ இவங்கள நம்பி நீங்கள் எந்த கட்சியை நடத்தி என்ன பண்ண போகிறீங்க? முதல் தலைமுறை வாக்காளர்கள், நம்ம முதல் தலைமுறை வாக்காளர்கள் பூரா என்ஜாய்மெண்ட்டில் இருக்கான். அவனுக்கு அரசியலும் தெரியாது, டெமோக்ராட்டிக்கும் தெரியாது, ஜனநாயகம் கேட்டால் எல்லாம் தெரியுமா? எங்களுக்கு எல்லாம் எங்க ஃபிங்கர் டிப்பில் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் உலகத்தை. எங்கள் அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் பைடனை பற்றி எனக்கு தெரியும். அதே மாதிரி நீங்கள் ஜப்பான் பிரதமர் சோக்கி மூட்டோவா அவரை எனக்கு உடனே தெரியும். அதேமாதிரி ரஷ்யா பிரசிடெண்ட் புட்டினை பற்றி எனக்கு உடனே தெரியும். எல்லாரையும் தெரிஞ்சு நீ என்ன செய்ய போகிற? நம்ம நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, நம்ம நாட்டுக்காக நீ என்ன பண்ணியிருக்கிற, யாரை நீ தேர்ந்தெடுத்திருக்கிற? எங்க இப்போ யார் ஆட்சிக்கு வந்தாலும் விலைவாசி குறைஞ்சிருக்கா? இல்லை. இப்போ திமுக வந்து கடந்த முறை என்ன சொல்லிட்டு வந்தாங்க? 2021 நாங்கள் வந்தால் எந்த விலைவாசியும் ஏறாது, எந்த வரியும் போட மாட்டோம். அவங்க வந்து வரி போடுறதுக்கு, அதிமுக ஆட்சியில் வரி போடுறதுக்கு சொன்னாங்க. உடனே எதிர்த்து இவங்க போராட்டம் பண்ணிட்டாங்க வீட்டு வரிக்கு. உடனே அதை அவங்க நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இவங்க வந்ததோடு 100% வீட்டு வரி, 100% தண்ணி வரி, அதே மாதிரி பால் விலை, அதே மாதிரி உணவுப் பொருட்கள். எங்கே இன்றைக்கி அரிசி விலை 70 ரூபா 72 ரூபாங்க கிலோ. ஐயா, இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தாலும் ஏற்கனவே இருந்த விலைவாசிகள் உயர்ந்து கொண்டு தானே இருக்கிறது. அதில் வந்து இந்த ஆட்சி அந்த ஆட்சின்ற இல்லையே. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்க்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க எல்லாருமே ஒரு மாயையில் இருக்காங்க. இன்றைக்கி ஆட்சியாளர்கள் பூராமே ஒரு மாயையில் இருக்காங்க. அதுக்கு முன்னால் இருந்த ஆட்சியாளர்களை நான் சொல்கிறேன். அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், உணவுப் பொருள்களுக்கெல்லாம் வரி போட மாட்டாங்க. உணவுப் பொருள்கள், எந்த உணவுப் பொருள்களுக்கு அன்றாட உபயோகிக்கக்கூடிய உணவுப் பொருள்களுக்கு எந்த வரியும் போட மாட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, உணவுப் பொருள்களுக்கு நீங்கள் வரியை போட்டிங்கன்னா மக்கள் வாழ முடியாது. மற்றபடி அத்தியாவசியம் இல்லாத பொருள்கள், ஆடம்பர பொருள்கள், அதுக்கு வரியை போடுவாங்க. ஏன்னா அவன் சம்பாரிச்சிருக்கான், ஆடம்பரமாக போகணும்னு நினைக்கிறான், அவன்கிட்ட இந்த காசை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க. இப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அத்தியாவசிய பொருள்களுக்கு டெய்லி உணவு, காலையில் எழுந்திரிச்சு பேஸ்டில் இருந்து எல்லாத்துக்கும் வரி இருக்குது. எல்லாத்துக்கும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வருமானத்தில் 60% வரியாக கட்டுறீங்க. அப்போ என்ன மிஞ்சும் உங்களுக்கு? என்ன சாப்பிட முடியும்? அதை எல்லா அரசும் ஒத்துக்கிறாங்க. இதில் என்னென்னா சில பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அதை அதிகமாக ஏற விடாமல் விலைவாசி, இப்போ நீங்கள் வந்து அதிமுக ஆட்சியில் விலைவாசி குறைவாக இருந்தது, இதே ஜிஎஸ்டி எல்லாமே இருந்தது, விலைவாசி குறைவாக இருந்தது, கம்பேர் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். ஆமாம். அப்போ அவங்க இருக்கும்போது 55 ரூபா கிலோ அரிசி மார்க்கெட்டில். ஆனால் அந்த ஆட்சிக்கு முன்னாடி இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்து ஆட்சியில் அதை விட குறைவாக இருந்தது. கண்டிப்பாக இருந்திருக்கேன். அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்சியாளர்களுக்கு எப்படி ஆட்சி ஆளணுன்னு தெரியலை. அவன் என்ன நினைக்கிறான்? இப்போ நம்ம பிரதமர் மோடி சொல்கிறாரு என்ன அப்படின்னு சொன்னால், உலக பொருளாதாரத்தில் நாங்கள் 3வது இடத்துக்கு இந்தியாவை கொண்டு வரோம் 47. இப்போ 47. சரி, ஏன் 3வது இடத்துக்கு ஏன் கொண்டு வரேன்னா, நாளைக்கே நீங்கள் கொண்டு வந்துடலாமே. எல்லா பேர்லையும் கம்ப்ளீட்டாக டேக்ஸை போட்டு, நடந்தா டேக்ஸு, உட்காந்தா டேக்ஸுன்னு எல்லா பேர்லையும் காசை கலெக்ஷன் பண்ணி நீங்கள் வச்சுக்கிட்டா உங்கள் பொருளாதாரம், நாட்டில் நீங்கள் உங்கள் பொருளாதாரம், அரசாங்கத்தினுடைய கஜானா நிரம்பி இருக்கும். அப்போ நம்பர் 1 பொருளாதாரம் தானே. இவன் பூரா ரோட்டில் பட்னியும் பேசாமல் கிடந்து சாக வேண்டியது தானே. என்ன பொருளாதாரத்தை நீ 3வது இடத்துக்கு கொண்டு வருவா? 2வது என்ன சொல்கிறாங்க? இப்போ சிதம்பரம் என்ன சொல்கிறாரு, தனிநபர் வருமானம் உயர்ந்திருக்கிறதா, அது வந்து 100க்கு கீழே இருக்குது.
அப்படி இருக்கும்போது நீங்கள் பொருளாதாரம் வளர்ந்து விட்டது என்று சொல்ல முடியாதுன்னு சொல்லுங்கள். ஏங்க முந்தா நாள் பேப்பரில் எழுதியிருக்குங்க, இந்துவில் என்ன எழுதியிருக்கிறான் அப்படின்னா, ஆர்பிஐலேருந்து அதாவது தனி நபர்கள் கடன் வாங்குறது கூடி இருக்கு, 60% கடன் வாங்குறான் ஒவ்வொருத்தரும். அதாவது வீட்டு கடன், பைக்கு, வாகனங்களுக்கு, காரு, இப்படி எல்லாரையும் கடன் வாங்குறான். அதனால் அவனுடைய வருமானத்துக்கு அதிகமான கடனை வாங்கி அவனுடைய வைப்பு, அதாவது அவனு கையில் இருக்கிறது வந்து ஆமாம் 5% கூட தேராத அளவுக்கு இருக்கு. இது வந்து 67 வருஷங்களுக்கு பின்னால் ஏற்பட்ட இவ்வளோ ஒரு பெரிய பாதிப்புன்னு எழுதுறான். உடனே பிஜேபிக்காரன் என்ன சொல்கிறான்னு கேட்டால், மக்கள் வந்து சம்பாரிச்சிடலாங்கிற நம்பிக்கையில் கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க, மக்கள் சந்தோஷமாக இருக்கிறான், கடனை வாங்கி சந்தோஷமா இருக்கிறான்னு ஒரு பதில சொல்றான். அதுக்கு ஒரு அரசாங்கமே கடன் வாங்கிட்டு இருக்கு. ஆமா, 1,55,000 கோடி மத்திய அரசு கடன் வாங்கியிருக்கான். அதாவது காங்கிரஸ்காரன் போகும்போது 75 லட்சம் கோடியோ என்னவோ தான் கடன் வாங்கியிருந்தான். இப்போ இவங்க வந்து இந்த 10 ஆண்டுகளில் 1,55,000 கோடி வாங்கியிருக்கான். என்ன செஞ்சிருக்கிறாங்க? சரி, எந்த வேலை வாய்ப்பு கூடியிருக்கு? கொடுக்குறேன்னு சொன்ன வாக்குறுதியும் எதுவுமே கிடையாது. நீங்கள் இப்போ இவங்க திமுக சொன்ன என்னது என்னாச்சுங்க? எங்க நகை கடன் ரத்துண்டானுங்க, கல்வி கடன் ரத்துண்டான், விவசாய கடன் ரத்துண்டான், எதுவுமே செய்யலையே. வந்ததும் ஒரே கையெழுத்தில் டாஸ்மார்க்கை க்ளோஸ் பண்ண வேண்டாம், நீட்டை க்ளோஸ் பண்ண வேண்டாம், எதுவுமே செய்யலையே. இப்போ என்ன விட்டுருக்குறானுங்க, 500 ரூபாய்க்கு நாங்கள் சிலிண்டர் விற்போம், நாங்கள் அடுத்த ஆட்சிக்கு வந்தால், எங்கள் குரூப்பு ஆட்சிக்கு வந்தால். ரெண்டாவது வந்து 65 ரூபாய்க்கு டீசலை விற்போம், 75 ரூபாய்க்கு பெட்ரோலை விற்போன்றான். இதெல்லாம் என்ன பேச்சு என்று எனக்கு ஒன்றுமே புரியலை. இவங்க சொன்னது செய்யலைன்னு சொல்கிறீங்க, ஆனால் சில காரியங்கள் நாங்கள் செய்திருக்கிறோம். என்ன காரியம்? உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய். ஏங்க எல்லாருக்கும் 1000 ரூபா கொடுப்பேன்ட. இப்போ நான் யாரை சொல்கிறேன்னா அவள் தான் வீட்டு தலைவி. இல்லை, ஒரு தலைமை, அதாவது ஏழ்மையை பொறுத்து, ஏழ்மையில் இருக்கிற. இல்லை, நீ அதை முதல்ல சொல்லியிருக்கனா? நீ முதல்ல அதை எங்க ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்க பூரா அதை விட ஏதோ செஞ்சிருக்காங்கன்றதை நீங்க வரவேற்க இல்லை. நீங்கள் இங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்க பூரா ஏழ்மை தானே. அப்புறம் இன்னொரு கேள்வி நான் உங்களை கேட்குறேன், இந்த ரேஷன் கார்டு எப்போ வந்தது? எதுக்காக ரேஷன் கார்டு வந்தது? உணவுப் பொருட்களை மக்களுக்கு கொடுக்கறதுக்காக தானே. அது தொடக்கத்தில் உணவுப் பொருட்கள் பற்றாக்குறையாக இருந்துச்சுங்க, அதனால ரேஷன் கார்டு போட்டு எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கறதுக்கு வந்தது பிரிட்டிஷ் காலத்தில். ஆமாம். இப்போ உணவுப் பொருட்கள் உற்பத்தியில் நம்ம பற்றாக்குறையில் இருக்கிறோமா? எதுக்கு ரேஷன் கார்டு வச்சுக்கிற? இல்லை, எதுக்கு ரேஷன் கார்டு வச்சுக்கிற? அப்போ என்ன அர்த்தம்? மக்கள் இன்னும் ஏழ்மையிலிருந்து வெளிவரலைன்னு தானே அர்த்தம். ஆமாம். சரி, அதையும் தாண்டி நீ என்ன சொன்ன? ரேஷன் கார்டு வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபா. இப்போ என்ன சொல்கிற? நாங்கள் சொல்கிறவங்க தான் குடும்ப தலைவிங்கிற. அது யார்? அது என்ன அளவுகோல்? அதுக்கு எப்படி 2 வீட்டுக்காரன் ஃபுல்லாக தண்ணி அடித்தா அந்த குடும்பத்துக்கு 1000 ரூபா கொடுப்பியா? இப்போ வாகனங்கள் இருக்கக்கூடாது, ஏசி இருக்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிறவங்க. இல்லை, இதை நீ முதல்லயே சொல்லியிருக்கணும்ல. நான் என்ன சொல்கிறேன், அப்படி இருந்து 1 கோடிக்கு மேலான பெண்கள் இல்லை ஏன் கொடுக்குற? வேலை வாய்ப்பை கொடு, பொருளாதாரத்தை மேம்படுத்து, கல்வியை கொடு. அவன் சம்பாரிச்சிட்டு போகிறான், 1000 ரூபா என்னதுக்கு நீ அவனுக்கு பிச்சை போடணும்? என்ன தேவை இருக்குது? அவனுடைய வரிப்பணத்தை வாங்கி அவனுக்கு 1000 ரூபா நீ கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதை அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க. அந்த அவர் துரைமுருகன் மகன் அன்னைக்கு பேசுகிறாரு. என்ன பேசுகிறாரு? அந்த 1000 ரூபாயில தான் பேரல் லெவலியெல்லாம் போடு. எவ்வளவு கண்ணிய குறைவான வார்த்தைகள். ஒரு பெண்களை பார்த்து நாங்கள் கொடுக்குற 1000 ரூபாயில தான் பலன்னு பேரல் லெவலியெல்லாம் போட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு ஒரு மீட்டிங்கில் ஏறிக்கிட்டு கேட்டால் இது என்னங்க இது? அதே மாதிரி அவர் பொன்முடி ஒரு கூட்டத்தில் சொல்கிறாரு, ஓசி பஸ்ஸில் வந்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுகிற? இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் அவங்க வரி பணத்தில் தான் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, அவங்க வரி பணத்தில் தான் நீங்கள் காரில் போய்கிட்டு இருக்கீங்க, அவங்க வரி பணத்தில் தான் நீங்கள் பந்தாவாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க, பல 1000 கோடியை சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. அதனால் இதெல்லாம் ஒரு பேச்சாகுமா? இதெல்லாம் மக்களை பார்த்து பேசுகிற. எப்போ என்ன ஆட்சி கொடுத்துருக்கீங்க? என்ன நல்ல ஆட்சி கொடுத்துருக்கீங்க? என்ன செஞ்சுருக்கீங்க மக்களுக்கு? ரெண்டாவது, பிஜேபி வந்தால் இஸ்லாமியர்களுக்கெல்லாம் பெரிய ஆபத்து. பிஜேபி ஒரு புலி, அப்படியே கடிச்சு குதறிடும், எல்லாரையும் முழுங்கிடும். கரெக்ட். இப்போ வடநாட்டில் பிஜேபி ஜெயிச்சிருக்கா, ஜெயிக்கலையா? அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. இப்போ லக்னோவில் எல்லாம் முஸ்லீம்கள் இருக்காங்களா இல்லையா? ஆமாம், அங்கே தான் அதிகமாக பிஜேபி. நம்ம தமிழ்நாட்டை விட அங்கே அதிகமாக இருக்காங்களா இல்லையா? அவங்க ஓட்டு போடாங்களோ போடலையோ அதை விட்டுருங்க. அப்போ அவங்களெல்லாம் முழுங்கிட்டாங்களா? உங்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள்
மனப்பூர்வமான நெருக்கடிகள்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, உங்கள் வாதத்துக்கே நான் வரேன். இப்போ இந்த மோடி வெளிநாடெல்லாம் சுற்றுப்பயணம் பண்ணுறாருல, அப்போ இந்த சுற்றுப்பயணம் பண்ணும்போது அந்த கிளிப்ஸ், அவர் போகிற இடங்களில் வரவேற்கிற அந்த கிளிப்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன், அந்த நியூஸ் பிட்ஸு. அதுலெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா போரா முஸ்லீம், அந்த வெள்ளை தொப்பி ரவுண்டு தொப்பி போட்டான், அவன் தான் செலவு பண்ணி இவரை வரவேற்கிறது குஜராட்டிச்சு. அப்போ அவன் பூரா நல்லா இருக்கிறதுனால தானே காசை செலவு பண்ணி வெளிநாட்டில் இருக்கான். இந்தியாவில் இருந்தால் பரவாயில்ல, பயங்காட்டி கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லலாம். வெளிநாட்டில் இருக்கான், அப்ராடில், அமெரிக்காவில், அப்படி ஜெர்மனில், அப்படி வெளிநாடுகளில் இருக்கான். அவன் குழந்தை குட்டியோட குடும்பத்தோடு இவரை வரவேற்கிறான், எல்லாம் பண்ணுறான். ஏன்? அப்போ மோடி சரியாக ஆட்சி செய்கிறார் அப்படி சொல்ல வரலங்க. இந்தியாவில் நீங்கள் அப்துல் கலாம் வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார், உடனே இந்துக்களை பூரா பிடிச்சி உள்ளே போட்டாரா? அது வந்து உங்களுக்கு ஆற்றல் மிக்க ஒரு பதவி கிடையாது. நீங்கள் பிரதமர்ன்ற பதவின்றது ஒரு சக்தி வாய்ந்த பதவி. சரி, ஓகே. இப்போ என்னைய நீங்கள் பிரதமர் ஆக்கிட்டீங்க, நான் கான்ஸ்டியூஷனை விட்டுட்டு எல்லா பேரையும் தூக்கி இந்துக்கள்லாம் உள்ளே போடு, கிறிஸ்தவனையெல்லாம் உள்ளே போடுன்னு சொல்ல முடியுமா? அது முடியாது. என்ன பேச்சு பேசுறீங்க? இதெல்லாம் மனுஷன் பேசுகிற பேச்சாங்க. எங்க இவங்க எல்லாருமே இந்த ஊரில் பிறந்தவங்க. இப்போ நீங்களும் நான், எங்கள் முப்பாட்டன், அதுக்கு முன்னால் உள்ளவன் எல்லாரும் குடியுரிமை சட்டத்தை கொண்டு வராங்க. எல்லா தஸ்தாவேஜுகளும், அதாவது ஆதாரங்கள், ஆவணங்கள் எல்லாம் கொண்டு வாங்க. கரெக்ட் தானே? அது கேட்கறதுல தப்பு. என்ன பண்ணுவாங்க? அந்த ஆதாரங்கள் கையில் இல்லாத, ஆவணங்கள் இல்லாத. ஏன் எப்படி இல்லாமல் இருக்கு? நான் உங்களை கேட்குறேன். இப்போ என்கிட்ட கேளுங்க, இல்லை இந்த நம்ம ஊரில் பிறந்தவங்களை ஒரு தலைமுறையில் இருக்கலாம். ஐயா, அது 3 தலைமுறைக்கு தர நான் ரெடியாக இருக்கேன். நீங்கள் சிறப்பாக இருக்கீங்க, உங்களோட மூதாதையர்கள் அப்படி இருந்திருப்பாங்க, எல்லாரையும் அப்படி நம்ம. இல்லை, ஏன் இந்த ஊரில் பிறந்தவனுக்கு அவன் இங்கே தானே செத்து போயிருப்பான். எங்க அவன் ஏழையாகவே வச்சுக்கோங்க. இப்போ வந்து சிவகங்கையில் பிறந்திருக்கான், இல்லை ராம்நாட்டில் பிறந்திருக்கான், இல்லை ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்திருக்கான், பனங்குடியில் பிறந்திருக்கான். அப்படின்னா பனங்குடியில் அவன் அப்போ அவன் அதுக்கு முன்னால் பிறந்தவன் எல்லாரும் அங்கே தானே செத்துருப்பான். அப்போ அங்கே இருக்கிறவன் எல்லாரையும் மாமன் மச்சான்னு தெரியத்தானே செய்யும். சரி, இது அரசு ஆவணங்கள்ல இருக்கத்தானே செய்யும். கண்டிப்பாக இருக்கு. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். ஏன் மக்களை துன்புறுத்துறீங்க? இல்லை, அவங்க மக்களை யாரையும் துன்புறுத்தலையே, கொண்டு வாங்கன்னு தானே கேட்குறாங்க. யாரும் இங்கே கேட்கலங்க. நீங்கள் அந்த சட்டத்தை சரியாக புரியாமல் தான் இந்த கேள்வியை இவங்க கொண்டு போய் இஸ்லாமியர்கள் மத்தியில் பயங்காட்டுறான். சிஏஏங்கிறது என்னங்க? சென்சஸை வந்து கண்டினியூ பண்ணுறது, அதாவது சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். அதாவது இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டுங்கிறது இருக்கு. 1947க்கு அப்புறம் கணக்கெடுப்பு எவரி 10 இயர்ஸ் நடத்துகிறாங்க, 10 வருஷம் நடத்துவாங்க. நடத்தி கணக்கெடுத்துட்டு போயிடுவாங்க. இப்போ இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அமெண்ட்மெண்ட், ஒரு கொஞ்சத்தை சேர்க்குறாங்க. என்ன சேர்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அஸ்ஸாமில் பார்டரில், அதே மாதிரி பங்களாதேஷில், அதே மாதிரி மியான்மரில், அப்படி அந்த இதை இப்போ மிசோரம், இப்படி ஏரியாக்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வெளிநாடுகளில் இருந்து உள்ளே வராங்க. பங்களாதேஷில் இருந்து, பாகிஸ்தானில் இருந்து, ஆப்கானிஸ்தானில் இருந்து உள்ளே வந்து நம்ம சிட்டிசன்ஷிப் வாங்கி மிலிட்ரியிலலாம் இருந்து ரிட்டையர்ட் ஆகிருக்கான். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊரில் பிறந்தவனுங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து தட்டி பறிக்கப்படுது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பக்கத்து நாடுகள் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், வங்காளதேசம், மியான்மார், இந்த மாதிரி நாடுகளில் இருக்க சிறுபான்மை மக்கள், அந்த ஊரில் பெரும்பான்மை யார்? முஸ்லீம். அங்கே இருக்க இந்த சிறுபான்மை மக்கள் இங்கே வந்தால் அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம். அப்போ அவங்களுடைய எப்போ வந்த, எப்படி வந்த, எத்தனை வருஷத்துக்கு முன்னால் வந்த அப்படிங்கிற அந்த டாக்குமெண்ட்டை கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் உன்னை ஜெயிலில் வைப்போம், என்ன சொல்கிறது, அந்த தடுப்பு காவலில் வைப்போம், அதே மாதிரி கேம்பில் வைப்போம், உன் ஊருக்கு உன்னை திருப்பி அனுப்புவோம். அப்போ இதில் நிறையா பேர் இஸ்லாமியர்கள் இருக்காங்க அந்த ஏரியாவில். அப்போ அவங்க தான் டெல்லியில் ஷஹீன்பாகில் மாதக்கணக்கில் போராடினவங்க. இங்கே வண்ணாரப்பேட்டையில் மாதக்கணக்கில் உட்கார வச்சு பிரியாணி கொடுத்து பரோட்டா கொடுத்து போராட வச்சவன் யார்? இந்த வண்ணாரப்பேட்டையில் இருக்கிறவனுக்கும் ஷாஹீன்பாகில் இருக்கிறவனுக்கும் என்ன கனெக்ஷன்? சரி, இவனை எப்படி, இப்போ என்ன எப்படி போன்னு சொல்கிறது? இப்போ நான் கேட்குறேங்க, நீங்கள் சொல்கிறவர்களே ஏற்றுக்கிறேன். இப்போ நான் வந்து முஸ்லீமு, நீங்கள் எல்லோரும் என்ன சொல்கிறீங்க? நான் தொப்பி வச்சுருக்கேன், தாடி வச்சுக்கிறேன், இவர் வணக்க வழிபாட்டால் முஸ்லீமுங்க, ரைட்டுங்க. இப்போ சவுதி அரேபியாவில் ஆட்சி யார் ஆட்சி இருக்குது? இஸ்லாமிய ஆட்சி. இப்போ எனக்கு போய் சிட்டிசன் கொடுன்னு கேட்டால் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். சரி, எனக்கு நல்லா தமிழ் தெரியும், பக்கத்தில் நம்ம இது இருக்குல்ல ஸ்ரீலங்கா,
அங்கே போய் நான் தமிழன்பா எனக்கு சிட்டிசன்ஷிப் கொடுப்பானா? கொடுக்க மாட்டான். அங்கே இருக்கிறவங்க கொடுக்கல. அப்போ எப்படி இது என்ன பேச்சு பேசுறீங்க? எப்படி என்னையே எந்த ஊருக்கு போக சொல்லுவேன்? சரி, நீங்கள் சொல்கிறபடியே நீங்கள் இப்படி கருத்து சொல்கிறீங்க. ஏன் இஸ்லாமியர்கள் அந்த சட்டத்தை எதிர்க்கிறாங்க, அதுக்கு எதிராக போராடுறாங்க? அதுதான் இவங்க தூண்டி விடுறான். ஒரு குரூப்பு தமிழ் தேசியம்னு ஒரு குரூப் இருக்காங்க, திராவிடம்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. இவங்க தூண்டி விட்டு இந்த ஓட்டு வங்கிக்காக இவங்கள பயங்காட்டி வச்சிருக்கான். டேய் வந்தால் முழுங்கிறான், அவனுக்கு ஓட்டு போட்டுறக்கூடாது, அவன் பக்கம் நீ திரும்பி கூட பார்த்துடக்கூடாது. இப்போ நீங்கள் பாரதிய ஜனதாவுக்கு வாக்களிக்கலாம் என்று சொல்கிறீர்களா? இல்லை, நான் வாக்களிக்கலாம் அளிக்கலைங்கிற இடத்துக்கு வரலை. நான் சிஏஏ பற்றி சொல்கிறேன். இப்போ சிஏஏ கொண்டு வந்ததே யார்? காங்கிரஸ். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானுங்க? திமுகவும் அவனும் தானே கூட்டணியில் இருந்தானுங்க மேலே. அப்போ என்ன தூங்கிட்டானுங்களா? இதெல்லாம் ரொம்ப வக்கரமான வேலைங்க. அதாவது எதுக்காக கொண்டு வராங்க? நான் அந்த சிஏஏ வரவேற்கிறேங்க. வெளிநாட்டுக்காரனை நம்ம ஊரில் கூடாதுங்கிறான். அது எந்த ஊராக இருந்தாலும் அதை அப்படித்தான் செய்வான். அப்போ இலங்கையில் அதற்கு மாறுபாடான அந்த இலங்கை தமிழர்கள் ஏன் கொடுக்கணும்? அது என்ன? அவன் யார்? நான் உங்களை கேட்குறேன். இலங்கை தமிழங்க கோவிச்சுக்கிட்டாலும் சரி, அவன் என்னத்துக்கு? அவனுக்கு நம்ம எப்படிங்க சிட்டிசன் கொடுக்க முடியும்? இங்கிருந்து வெள்ளைக்காரர் காலத்தில் அங்கே பணிக்காக போனவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, மலையக தமிழர். ஏங்க நீங்கள் இங்கேருந்து அப்போ போயிட்டீல, அங்கே சிட்டிசன் ஆகிட்டீல, அப்புறம் எப்படி திரும்ப இங்கே கேட்குற? அங்கே தான் பிரச்சனைகள், போர் அப்படின்லாம் இருக்கு. அதுக்கு தான் கனடா அந்த பக்கம் எல்லா பக்கமும் அசைலம் கொடுக்குறான்ல. அசைலம் எந்த நாட்டில் கொடுக்குறான்னா அங்கே போய் சேர்ந்து பொழைச்சிக்கிட்டு வாழ்ந்துக்க. இருந்தாலும் ஒரு நம்ம பிறந்த நாடு, நம்ம மூதாதையில் இருந்த ஏங்க நம்ம ஊரில் அரசியல் அடைக்கலம் கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தில் சட்டத்தில் தெளிவாக இருக்கணும். எந்தெந்த நாட்டில் அரசியல் அடைக்கலம் இருக்கோ அந்த நாட்டில் நீங்கள் போய் சேரலாம். இப்போ நான் இங்கேருந்து போகணும் அப்படின்னு சொன்னாக்க அரசியல் அடைக்கலம் கேட்கலாம். இந்தியாவில் என்னால் வாழ முடியல, இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து இந்துக்கள் அரசாங்கமாக இருக்குது, எங்களை ரொம்ப துன்புறுத்துறான்னு நாங்கள் ஒரு 50 பேர் இல்லை 100 பேர் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு ஏதாவது ஒரு முஸ்லீம் நாட்டுக்கு ஒரு லெட்டர் கொடுக்கலாம். லெட்டர் கொடுத்து எனக்கு அசைலம் கொடு. அதுவும் அது அசைலம் கொடுக்குற நாடாக இருந்தால், அடைக்கலம் கொடுக்குற நாடாக இருந்தால், ஏன்னா அவங்க ஐநாவில் அடைக்கலம் கொடுக்குற நாடுன்னு அதில் சேர்ந்துருக்கான். அப்படி அடைக்கலம் கொடுக்குற நாட்டில் நீங்கள் கேட்கலாம். அந்த அடைக்கலம் கொடுக்குற நாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி போனால் அங்கே அவன் வச்சுக்குவான். அவன் என்ன பண்ணுவான்? உங்களுக்கு போன உடனே சிட்டிசன்ஷிப் கொடுத்து உங்களை உள்ளே விட்டுருவானா? ஒரு காம்பவுண்டை போட்டு அந்த காம்பவுண்டுக்குள்ளே இவங்களை டெய்லி பாதுகாப்பில் வைன்னு சொல்லிவிட்டு ரேஷன் கார்டு மாதிரி எதையாவது கொடுத்து வெள்ளை அட்டையை கொடுப்பான் கையில் கொடுத்து எதாவது பண்ணி சாப்பிட்டுக்க, டெய்லி உனக்கு இந்த சாப்பாட்டுக்கு இந்த காசு தரான், அப்புறம் நீ வேலைக்கு போய்க்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பழக்குவான் அந்த ஊருக்கு. இப்போ இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் ஊருக்கு சட்டம் இருக்குது, எல்லாருமே பிரித்து வச்சுருக்கான். அவன் நாட்டு சட்டத்தைப்படி நடக்கிறான். அதில் என்ன மாற்று கருத்து? அதில் எவன் வந்தாலும் அதை செய்வான். அதை போய் நம்ம எதிர்த்துக்கிட்டு அதில் நான் பிரச்சனை நீ பிரச்சனைன்னு சொன்னால் அப்போ நீ இந்தியா சிட்டிசன் இல்லையா? இப்போ எனக்கு ஆல்ரெடி இந்திய சிட்டிசன்ஷிப் இருக்கு. எனக்கு நீங்கள் என் சிட்டிசன்ஷிப்பில் நீ என்னத்தை நீ புதுசாக கேட்க போகிற? நான் போய் இப்போ புதுசாக சிட்டிசன்ஷிப் கேட்க போகிறது இல்லைங்க. ஆமாம். அப்போ புதுசாக ஏன் சிட்டிசன்ஷிப் கேட்குற? இப்போ இது பர்மாவிலேருந்து வந்தான்ல அகதியா, அவனுக்கு பிரச்சனை இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன். ஸ்ரீலங்காவில் இருந்து அகதியாக வந்தவனுக்கு பிரச்சனை இருக்கும். இங்கேயே பிறந்து வளர்ந்தவன் இங்கேயே இருக்கிறவனுக்கு பிரச்சனையே இருக்காது. அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் இங்கேருந்து பணிக்காக வேலைக்காக பல நாடுகளுக்கு போனவங்களாம் இருக்காங்க. ஆமாம். அவங்களெல்லாம் திரும்பி வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் திரும்பி வரக்கூடாதுன்னு நினைக்கல. அதுக்கு முறையாக நீங்கள் அரசாங்கத்திட்ட ஒப்புதல் வாங்கி வாங்க. இல்லை, இதற்கு முன்பே வந்தவங்க, அதாவது அரசாங்கம் இந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் எதுவுமே திட்டங்கள் இல்லாத காலத்தில் இங்கே வந்துட்டாங்க. அவங்கள்ட்ட அந்த மாதிரி சான்றுகளே கிடையாது. அப்போ என்ன பண்ண முடியும்? இல்லை, அதுக்கு என்ன செய்ய முடியும்? இப்போ சட்டம் இருக்குது, சட்ட வேண்டியதுதான். ஆமாம், சட்டப்படி தான் நடவடிக்கை. அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பதை அதை நம்ம என்ன பண்ண முடியும்? அது நீங்கள் சட்டமன்றத்தில் தான் பேசணும், நாடாளுமன்றத்தில் தான் பேசணும். இந்த மாதிரி இவ்வளோ பேருக்கு அது பாதிப்பு ஏற்படுத்துது. இப்போ தற்போது வந்திருக்கிற அந்த குடியுரிமை சட்டத்தை நீங்கள் வரவேற்கிறீர்கள். இல்லை, அதில் ஒன்றும் தப்பு இல்லை, தப்புண்டு எனக்கு தோணலை. என்ன அப்படின்னா, ஒரு நாடு, இப்போ ஒரு குடும்பம், என் வீடுன்னு வச்சுக்கோங்க. என் வீட்டில் நான் சம்பாத்தியத்தில் என் பிள்ளைகளை காப்பாற்றணும், என் மக்களை காப்பாற்றணும், என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தாங்க நான் எல்லாமே பண்ண முடியும். அதே மாதிரி நாடும் அப்படிப்பட்டது. நாடும் அப்படிப்பட்டது தான். இது மைக்ரோ எக்கனாமிக்னா அது மேக்ரோ எக்கனாமிக்ஸ். ஐயா, நம்ம அடுத்த இடத்துக்கு போவோம். சொல்லுங்கள். அதாவது தொடர்ந்து தமிழக பேராளுமைகளோடு, அரசியல் ஆட்களோடு நீங்கள் பழகியிருக்கீங்க. தொடக்க காலத்தில் கலைஞர் அவர்களும் புரட்சித் தலைவர்களும் ஒன்றாக இருக்கும் போதிலிருந்து நீங்கள் அவங்களோட தொடர்பில் இருக்கீங்க. அந்த தொடர்புகள் பற்றி சொல்லுங்கள்.
நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 18 வயசு காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்க காலத்தில் இவங்க எல்லாரோடையும் எனக்கு சந்திக்கிற வாய்ப்பு, எங்கள் அப்பா வந்து இவங்க எல்லாம் பார்ப்பாங்க. அப்போ பார்க்கக்கூடிய அரசியல் இருந்தாங்களா? இல்லை, ஓரளவுக்கு வசதி வாய்ப்பாக இருந்ததுனால எல்லாரையும் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. அண்ணாவை பார்த்துருக்குறேன், சிறு வயசுலேயே அண்ணாவை பார்த்துருக்குறேன். அப்போ இவங்க மேலே உள்ள ஈர்ப்பு, அவங்க பேசுகிறது கொள்வது, அதில் நான் எல்லா மேடைகளுக்கும் போவேன், எல்லா மீட்டிங்குகளுக்கும் போவேன். முதல்ல போய் நின்று பேசுவேன், அவங்களோட எல்லாரோடையும் பேசுவேன். அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக நீங்கள் பேசியிருக்கீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்துக்காகவும் பேசியிருக்கேன், முஸ்லீம் லீக்காகவும் பேசியிருக்கேன், காகித மில்லத்து அவருடைய இதுலேயும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி அப்துல் சமதும் லத்தீஃபும் ஒன்றா இருக்கும்போது அவங்களோட பேசியிருக்கேன். காமராஜரோட மீட்டிங் பேசியிருக்கேன். சரி சரி. எனக்கு 19-20 வயசு இருக்கும்போது காமராஜரோட மீட்டிங் பேசியிருக்கேன். காமராஜர் வந்து அந்த முந்திரி பக்கோடா தான் சாப்பிடுவார். சரி சரி. விரும்பி அவர் சாப்பிட்றது முந்திரி பக்கோடா தான் சாப்பிடுவார். அப்போ இப்படி எல்லாருடைய அதே மாதிரி நீங்கள் அண்ணா அவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பொடி போடுவார். அந்த பொடி போடுறது தெரியாமல் அந்த டவலில் வச்சு அப்படி போடுவார், போட்டு பேசுவார். அவருடைய முகத்தை துடைக்கிற மாதிரி. ஆமாம், அது அவருடைய பேச்சு வந்து ரொம்ப கலாபுரமாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நெடுஞ்செழியன் அவர்கள் நாவலர். ஆமாம், அவருடைய பேச்சு நல்லா இருக்கும். அவருடைய எனக்கு நல்ல நட்பு இருந்திருக்கு. அவங்க மனைவி விசாலாட்சி அம்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அண்ணி. இப்படி இவங்க எல்லாரும் அதே மாதிரி சம்பத் அவர்களுடைய மனைவி சுலோச்சனா சம்பத், அவங்க என் கூட ரொம்ப வீட்டுக்கெல்லாம் வருவாங்க போவாங்க. அவங்களுடைய நான் நட்பாக இருந்திருக்கிறேன். இப்படி எல்லாருமே வந்து அந்த காலகட்டத்தில் நாங்கள் இன்னைக்கு நீங்கள் பேசுகிற மாதிரி முஸ்லீம் இந்து எல்லாம் நாங்கள் அன்றைக்கி இல்லை பேசுனதோ பார்த்ததோ அந்த மாதிரி எல்லாம் எனக்கு ஞாபகத்தில் இன்னைக்கு தான் நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க பேசுகிறீங்க. அதற்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? இப்போ நான் இந்த மாதிரியான பிரிவினை வர்றதுக்கான இதுக்கு காரணம் முழுக்க அரசியல்வாதியே. என்ன காரணம்னு சொன்னால் ஓட்டை கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு இதை செய்கிறான். இதை எல்லா அரசியல்வாதிகளும் பண்ணுறாங்க. எல்லா அரசியல்வாதியும் பண்ணுறாங்க. அதாவது தமிழ் தேசியம்டா என்ன? தமிழனை பூரா ஒன்றா சேர்க்கறது. திராவிடம்டா என்ன? தெலுங்குக்காரன் மலையாளங்காரன் எல்லா பயிலையும் சேர்த்துக்கிறது. அப்புறம் வந்து அவன் பிஜேபி நாங்கள் பாரத் மாதா கி ஜெய், அப்புறம் வந்து பாரதம். ஆமாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. பாரத் மாதா கி ஜெய் கூட பிரச்சனை இல்லை. அப்புறம் என்ன ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு கத்துறது. இது எல்லாமே என்ன இருக்குது? ஆரம்ப காலத்திலிருந்தே நம்ம எல்லாருமே ராமாயணம் நான் நிறையா பார்த்துருக்கேன், கதா காலட்சேபம் கேட்டிருக்கேன். அதில் என்ன தப்பு? நல்ல கருத்துக்களை சொல்லும் போது எடுத்துக்க வேண்டியதானே. அதே மாதிரி வள்ளு திருமண நாடகம் நடக்கும். அப்போலாம் சினிமாவுக்கெல்லாம் முந்தி 2 நாள் 3 நாள் நடக்கும். ஏன்னு கேட்டால் அந்த நாடகத்தில், வள்ளி திருமண நாடகத்தில் அவர் கேட்குற முருகனா வர்றவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலைன்னா நாடகமே முடியாது. 3 நாள் நடக்கும், விடிய விடிய. நாங்கள்லாம் உட்காந்து அதை வேடிக்கையாக பங்குனி உத்திர திருவிழா பார்க்குறது உண்டு. அப்போ இது எல்லாமே வந்து அப்போலாம் எல்லாமே ஒன்று. அது வந்து அவங்கவுங்க விருப்பம், யாரை வேண்டாலும் கும்பிடுவாங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லா சாப்பாடும் கொடுப்பாங்க. எல்லா இடத்துல போனாலும் பொங்கல் கொடுப்பாங்க, நல்லா இருக்கும், சாப்பிடுவோம். அதே மாதிரி மஸ்ஜிதிலிருந்து என்ன கொடுப்பாங்க? பூந்தி, அது இதெல்லாம் எல்லார் வீட்டுக்கும் வந்துடும். நபிகள் பிறந்த நாள் வந்தால் பூந்தி எல்லார் வீட்டுக்கும் கொடுத்து விடுவானுங்க. அதே மாதிரி ரம்ஜான் வந்தால் பிரியாணி போட்டு எல்லார் வீட்டுக்கும் கொடுத்து விடுவானுங்க. இப்போ கிராமமாக இருந்தாலும் எல்லார் வீட்டுக்கும் கொடுத்து விடுவானுங்க. எப்பா எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று கொடுத்து விடுப்பா அப்படின்னு சொல்லி. கடந்த ஒரு 10-20 ஆண்டுகளாக தான் அந்த வெறுப்பு அரசியல் இருக்கிறது. ஆமாம், இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாயையான ஒரு தோற்றத்தை உருவாக்குறான் உங்களுக்கு மக்கள் மத்தியில். இது வந்து எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னு கேட்டிங்கன்னா வடநாட்டில் இது இருந்தது. எப்போ இது வடநாட்டில் இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா காந்தி இருக்கும்போது கோட்ஸே சுட்டதுன்னு அடுத்து இந்த பிரச்சனை உருவாகுது. உங்களுக்கு இந்தியா பிரிஞ்சதுக்கே யார் காரணம்? கோட்ஸே தான் காரணம். ஏன்னு கேட்டால் காந்தி வந்து இந்தியா பிரிய வேணான்னு நினைக்கிறாரு. சின்னா மேரா பாய், நீ போகாத. சரி, சின்னாவும் காந்தி யாரு? 2 பேருமே ஒரே காலேஜில் ஒன்றா லண்டனில் பாரிஸ்டர் படித்தவங்க. சரி, 2 பேருமே யார்? 2 பேருமே குஜராத்தி. 2 பேருக்கும் ஊர் 16 கிலோமீட்டர் தான் வித்தியாசம். சரி, 2 பேருமே ஜூனியராக இருந்தது யார்கிட்ட? தாதாஜி நவ்ரோஜிட்ட. சரி, இவங்க 2 பேருக்குமே அரசியல் எப்படி தெரியும்? தாதாஜி நவ்ரோஜி லண்டனில் வந்து கவுன்சிலருக்கு நிற்கிறாரு, தாதாபாய் நவ்ரோஜி. அப்போ அவருக்காக கேன்வாசிங்க்கு இவங்க 2 பேரையும் ட்ரெயின் பண்ணுறாரு. அவர் தான் அரசியல் சொல்லி கொடுக்குறாரு. அரசியல் சொல்லி கொடுக்குறாரு. அதை கற்றுக்கிட்டு தான் இவங்க இங்கே நம்ம ஊருக்கு வந்து அரசியல் பண்ணுறாரு. அப்புறம்
இப்போ இது எல்லாம் நீங்கள் கடைசியாக திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாயையான விளையாட்டு. உங்களுக்கு இந்த ஜாதி என்பதே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கன்சாலிடேஷன், ஒரு லீடர்ஷிப்புக்காக அவன் செய்கிற ஒரு விளையாட்டு. உங்களுக்கு நீங்கள் எதை சொன்னால் உங்களுக்கு பிடிக்கும், எதை சொன்னால் நீங்கள் கவருவீங்க. அப்போ முருகரை சொன்னால் இவனுக்கு பிடிக்கும், அப்போ பக்தியில் இவன் வந்து வெங்கடாஜலபதியை சொன்னால் பிடிக்கும், சிவனை சொன்னால் பிடிக்கும், இவனுக்கு அல்லாவை சொன்னால் பிடிச்சிரும், இவனுக்கு கிறிஸ்டியனை சொன்னால் பிடிக்கும், ஆமாம் ஜீசஸை சொன்னால் பிடிக்கும் அப்படின்னு இப்படி இதை பூரா பிரித்து அதை ஒரு மார்க்கமாக அதை ஒரு சாமியார்கள் கொண்டு போய்கிட்டு இருந்தானுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால். அதுக்கு மடாதிபதிகள் அது இதெல்லாம் வச்சுக்கிட்டு அவங்க தனியாக ஒரு வண்டியெல்லாம் போட்டுக்கிட்டு தூரமாக போன்னு சொல்லிக்கிட்டு அவன் யாரோடையும் ஒட்டிடாமல் அப்படியெல்லாம் போய்கிட்டு இருந்தானுங்க. அவனை தூக்குறதுக்கு பல்லக்கு வேற, தூக்குறவன் நம்மால் அவன் பல்லக்கில் உட்காந்து போய்கிட்டு இருந்தான். கேட்டால் தீட்டு, ஆனால் அவன் தூக்கலாம், தமிழ் பேசினாலே தீட்டு. ஆமாம், இப்படியெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தானுங்க. இப்போ அதெல்லாம் மாறி நேரடியாக உள்ளே வந்துட்டானுங்க. எப்பா இந்துக்களை எல்லாம் ஒன்றா கன்சால்டேட் பண்ண. இப்போ நம்ம இந்துக்கள்லேயே எத்தனை ஜாதி இருக்கு, பல ஆயிரம் ஜாதி, அதாவது 3300 கோடி தேவர்கள் தெய்வீக 33 கோடி தேவர்கள். அப்போ இவங்க எல்லாருக்கும் தனித்தனியாக ஜாதி இருக்கு. அதே மாதிரி நீங்கள் ஊரில் காவல் தெய்வம் ஐயனார், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முனியசாமி, அதே மாதிரி காளியம்மா, மாரியம்மா, ஒவ்வொருத்தருக்கும் குல தெய்வமே வேற. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் ஜாதியாக கொண்டு போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ இவங்களை பூரா ஒரு கன்சல்டேஷன் கொண்டு வா இந்து. அப்போ இவங்கள பார்க்குறான், இவன் ஒரு மைனாரிட்டி. இவங்க என்ன மைனாரிட்டி? எனக்கு இதில் ஒரு விஷயம் புரியலைங்க. மைனாரிட்டி ஓட்டு போட்டால் ஒரு ஓட்டா அரை ஓட்டா? அவங்களுக்கும் ஒரு ஓட்டு தான். அப்புறம் போய் அவனை மைனாரிட்டிங்கிற. மைனாரிட்டின்னு சொன்னால் என்னங்க அர்த்தம்? அதாவது இந்த நாட்டில் குறைந்த அளவு வசிக்கிற மக்களை மைனாரிட்டி அப்படி. அது எப்படி நீ அப்படி சொல்லலாம்? எப்போ என்ன குறைந்த அளவு கூடுன அளவுங்கிறது எதை வச்சு சொல்கிற? 10 பேர் ஒரே பாஷை பேசினா அது கூடுன அளவு, 2 பேர் ஒரு பாஷை பேசினா அது குறைஞ்ச அளவா? அப்படி மக்களாட்சி அப்படி தானே இருக்குது. அதிகமான பேர் ஓட்டு போட்டால் அவங்க ஆட்சி நடத்துகிறாங்க. அப்போ அதே இதை நீங்கள் அந்த ஸ்கேலை கொண்டு வந்து தான் மக்களை பிரிக்கிறீங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் எல்லாருமே இந்த மண்ணின் மைந்தர்கள். இங்கே பிறந்தவனுங்க, இங்கே முப்பாட்டன், அவன் அதுக்கு முன்னால் உள்ளவன், எல்லாருமே இங்கே பிறந்து வளர்ந்து. ஏங்க நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, சேர சோழ பாண்டியர்கள் அந்த காலத்திலேயே மன்னர்களுக்கு அமைச்சராக உமர் புலவர்லாம் இருந்திருக்காரா இல்லையா? அப்போ 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இங்கே நம்ம இஸ்லாமியர்கள் இருக்கான். அப்போ அவங்களெல்லாம் சொல்லலையே, அவங்க ஏப்பா இவன் பாய், இவன் மைனாரிட்டி அப்படின்னு ஒரு மன்னரும் சொல்லலையே. ஆமாம். அப்போ இவங்க ஏங்க புதுசாக வந்து சொல்கிறான் இதையெல்லாம்? இது வாக்கு அரசியல் தான். அப்போ என்ன ஏங்க என்னையை பார்த்து இது மாதிரி சொல்கிறதே எனக்கு பிடிக்கலைங்க. எப்போ உனக்கும் தமிழ் தெரியும், எனக்கும் தாய்மொழி தமிழ், உனக்கும் தாய்மொழி தமிழ், உனக்கும் இறைவன் எல்லா ஆற்றலையும் அறிவையும் கொடுத்துருக்கான், எனக்கும் எல்லா ஆற்றலையும் அறிவையும் கொடுத்துருக்கான். நானும் படிக்க முடியுது, எல்லாம் பண்ண முடியுது, நானும் வேலைக்கு போக முடியுது, சம்பாதிக்க முடியுது, நானே என் குடும்பத்தை பார்க்குறேன், எல்லாம் பண்ணுறேன். அப்புறம் என்ன மைனாரிட்டி மெஜாரிட்டி? என்னப்பா இது? என்ன மைனாரிட்டி மெஜாரிட்டி? அப்போ இது வந்து எங்களை வந்து கண்ணிய குறைவாக நடத்துறது, அசிங்கப்படுத்துறது. இதை யார் செய்தாலும் அது தவறு தாங்க. ஏங்க எஸ்சி எஸ்டின்னு சொல்கிறதே தப்புங்க. ஷெட்யூல் காஸ்ட் என்ன? ஏன் ஷெட்யூல் பண்ணுறவனை? எதுக்குங்க லிஸ்ட்டு பண்ணுறவனை? அவங்க வந்து பொருளாதாரத்தில் உயரவில்லை, அவர்களுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை அப்படின்ற போது அவங்களுக்கு ஒரு சில முன்னுரிமைகள் கொடுப்பதற்காக அது நீங்கள் பண்ணிட்டு போக வேண்டியதானே. அது அந்தந்த ஏரியாவில் போய் பார்த்து பண்ணிட வேண்டியதானே. இவனை எல்லாம் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்க. இவனை எதுக்கு லிஸ்ட்டில் சேர்க்குற? எங்க அவன் இந்த ஊருக்காரன், எவன் குறைவாக இருக்கிறான்னா அவனை கூப்பிட்டு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கப்பாரு, அவனுக்கு வேலை வெட்டியை கொடுக்கப்பாரு. அதை வந்து சாதியாக வகைப்படுத்துறது தவறு. வகைப்படுத்துறது அது பண்ணும்போது தானே அவனுக்கு தெரியுது உங்களுக்கு. நீங்கள் அப்படி பண்ணும்போது அவன் ஏப்பா அவன் ஷெட்டில் காசு சாதாரணமாக சொல்லிடுறானா இல்லையா? எங்க அவன் உன் கூட பிறந்தவன், அவனை போய் ஷெட்டில் காசுன்னு நீ சொல்லி விடுற. அப்போ ரோட்டில் போகிற முறை என்ன சொல்கிறான்? ஷெட்டில் காசு பாவன். ரெண்டாவது டீ கடையில் அவனுக்கு தனி கிளாஸ் வச்சு டீ ஊற்ற வைக்கிறேன். என்னத்துக்கு? அவனை நீ சொன்னதுனால தானே அவனுக்கு தனி கிளாஸ் வைக்கிறான். நீ பாட்டுக்கு விட்டுருந்தீன்னு வைங்க, அவன் பாட்டுக்கு அவன் டீயை குடிச்சிட்டு. இந்த நடைமுறை வந்து இந்த சலுகைகள் கொடுக்கறதுக்கு முன்னாடியோ விடுதலை பெற்றதுக்கு பிற்பாடோ இல்லை, அதுக்கு முன்பே
ஒரு ஆரிய பார்ப்பன சமூகம் வந்து அதை கட்டமைத்திருக்கிறது இல்லை. இல்லை, இது வந்து ரொம்ப ஆண்டான் அடிமைங்கிறது ரொம்ப காலமாக உள்ளது. இந்த ஆண்டான் அடிமைங்கிறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசதி வாய்ப்பு இருக்கிறவன் வசதி வாய்ப்பு இல்லாதவனை அடிமையாக வச்சு வேலை வாங்குறதாங்க ஆண்டான் அடிமை. அப்போ அவன் வந்து சம்பாரித்து கொளுத்து இவங்களை எது வேண்டாலும் செய்யலாம். என்ன சட்டம்ங்கிறதெல்லாம் அவன் தான், ஆண்டான் தான். ஆண்டான் தான், ஆண்டவன் தானே சட்டம். இப்போ இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன பார்க்குறீங்க? இப்போ ரோட் ஷோ நடத்துகிறானுங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்து ரோட் ஷோ நடத்துகிறாரு. எதுக்கு இவ்வளவு காரு, இவ்வளவு போலீஸ், 20,000 போலீஸ், யார் இதுக்கு பணம் கொடுக்கறது? இவரை யார் இந்த ரோட் ஷோ பண்ண சொன்னது? செய்தியும் பேசாம எதை பத்தியும் சொல்லாம. இல்ல, எதுக்கு ஏங்க நீங்க அரசியல் பண்றீங்கன்னா பண்ணிட்டு போங்க. அரசாங்க பணத்துல நீ பிரைம் மினிஸ்டராக ஏன் ரோட் ஷோ பண்ற? இப்போ உன் காசுல எதை வேணாலும் செய். நீ எதை போலீஸ் எல்லாம் போடக்கூடாது. உனக்கு போலீஸ் எல்லாம் போடணும். என்னத்துக்கு அரசாங்க பணத்தில் அரசாங்க ஊழியர்கள் வந்து உனக்கு பந்தோபஸ்து கொடுக்கணும், எல்லாம் ஏன் பண்ணணும்? என்ன தேவை? எனக்கு கொடுக்குறியா? அப்படி இப்போ நான் ரோட் ஷோ பண்ணுறேன், நாளைக்கு 40,000 போலீஸை கொடுத்து எனக்கு எல்லாரும் இதே மாதிரி போட்டு பூவெல்லாம் போட்டு என்னை கொண்டு போவியா? அப்போ எனக்கு ஒரு சட்டம், உனக்கு ஒரு சட்டமா? இல்லை, ஒவ்வொரு மனிதர்களும் அந்த தகுதி, அப்படி அந்த பிரைம் மினிஸ்டர் ஒரு தகுதி இல்லை. எதுக்கு அதை வச்சுக்கிட்டு அரசியலுக்கு வரப்ப எதுக்கு ஓட்டு கேட்குற? பிரைம் மினிஸ்டர் அப்படியே இருக்க வேண்டியது. வாக்கு கேட்டால் தானே அந்த பதவியே வருது. அப்போ அதை விட்டு வாக்கு கேட்கவா? நான் என்ன சொல்கிறேன், அப்போ இல்லை லெவல், அதாவது வந்து அந்த பிளேயிங் ஃபீல்டு வந்து லெவலாக இல்லைல்ல. சாதாரண ஒருத்தன் எப்படி ஓட்டு கேட்க முடியும்? அப்படி இப்போ நான் அதே மாதிரி கேட்க முடியல. அப்போ நான் எப்படி அப்போ ஓட்டு வாங்குறது, எப்படி வர்றது? இந்த தேர்தலில் இது ஒரு திருத்தம் வேண்டும், முழு திருத்தம் வேணுங்க. அதே மாதிரி நீ அமைச்சராக எவனா வேண்டாலும் இரு, அரசு தேர்தல்னு வந்துட்டா எந்த போலீஸுக்காரனும் இவனுக்கு பாதுகாப்பெல்லாம் கொடுக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அவன் சொந்த காசுல ஆளை போட்டு பாதுகாப்பு வச்சுக்க. உனக்கு பயமா இருக்கு, உன்னை போட்டு தள்ளிடுவானுங்கன்னு பயமா இருந்தா ஓன் சொந்த காசுல ஆளை வச்சுக்கடா. தனி பாதுகாவலர்களை வச்சு அது நீ வச்சுக்க, எவனையோ வச்சுக்க. எப்படி ஆளுகளை கூட்டி கொண்டாந்து காசு கொடுத்து இறக்கி கூட்டுறியோ அதே மாதிரி உன்னையே பாதுகாக்கிறதுக்கு ஒரு 100 பேர், 50 பேர், 500 பேர், 5000 பேர் நீ வச்சுக்க. அதே மாதிரி ரோட்ல எல்லாம் இப்படிலாம் டைம் கொடுக்க முடியாது. ஊருக்கு வெளியில் எங்கேயாவது ஒரு ஏரியாவை ரெடி பண்ணி அங்கே போய் போனீங்க. மெயின் ரோட்டில் பனங்கல் பார்க்கில் இருந்து தேனாம்பேட்டை சிக்னல்லையா கொடுப்பேன். 3 மணிக்கு எல்லா பயிலும் கடை அடிச்சிருவான். எல்லாருக்கும் வியாபாரம் போச்சா? ஆமாம். இதெல்லாம் என்ன அநியாயமாக தெரியலையா உங்களுக்கு? இதுக்கு பேர் ஜனநாயகமா? அந்த சாலை தவிர பக்கத்தில் இருக்கிற சாலைகள்லாம் எல்லா பக்கமும் டிராஃபிக் ஆகிடுங்க. இல்லை, இதுக்கு பேர் ஜனநாயகமா? இப்படித்தான் ஜனநாயகத்தை நீங்கள் நடத்துவீங்களா? இது ஜனநாயகமா? என்ன ஜனநாயகம்னா என்னங்க? டெமோக்ராட்டின்னு நீ சொல்கிறீல்ல, அது என்ன? மக்களாட்சி. இப்போ இந்த மக்களாட்சியில் இப்படி ஒருத்தன் வந்து ஒரு 40,000 போலீஸை போட்டுக்கிட்டு இப்படி அவன் பாட்டுக்கு மத்தியானத்தில் கேட்டால் நான் பிரைம் மினிஸ்டர் அப்படி தான் வருவேன்டா. இதுக்கு பேர் மக்களாட்சி இல்லையே. இதுக்கா நாங்கள் ஓட்டு போட்டோம் உனக்கு? எங்களை தொல்லை கொடுக்குறதுக்கா? திரும்ப தொல்லை கொடுக்குறதுக்கு தான் இப்படி வருவியா? மன்னராட்சிக்கு மறுபடியும் போகிறது மாதிரி. மன்னராட்சியும் தாண்டினதுங்க. மன்னர் கூட ராத்திரியில் மாறு வேஷத்தில் தான் போவார். பாதுகாப்புலாம் போட்டுக்கிட்டு போக மாட்டாரு. மக்களோட நிலைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக. பழைய மன்னர்களை பற்றிலாம் நீங்கள் பார்க்கலையா? அவரும் மந்திரியும் 2 பேர் தான் மாறு வேஷத்தில் போவாங்க, இந்த மன்னர்னு தெரிஞ்சிடக்கூடாதுன்ட்டு. இதையே நம்ம அரபு கண்ட்ரியில் உமர் அவர்கள் ஆட்சியில் இருக்கையில் அவர் மாறு வேஷத்தில் போகிறாரு, அவரும் அவருடைய மந்திரியும். அப்போ ஒரு அம்மா நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஒரு 2 குழந்தைகள் அழுது கிடக்கு. அந்த அம்மா வந்து இது அடுப்பை மூட்டி எரிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இவர் உமர் போய் கேட்குறாரு, இந்த குழந்தைகள் அழுகுதம்மா, நீ என்னம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கிற? இப்போ தான் சமைக்கிறியா? ராத்திரி 11 மணி ஆகுதே அப்படின்னு கேட்க. இல்லைங்க, ஒன்றுமே இல்லை என்கிட்ட. இப்படி அடுப்பை மூட்டி சன்னியை கொதிக்க வச்சா ஏதோ சமைக்கிற அம்மான்னு நினச்சிட்டு அழுதுகிட்டு அப்படியே தூங்கிடுங்க. இதை கொதிக்க வைக்கலைன்னா அப்போ ஒன்றுமே செய்யாமல் இருக்கான்னு சொல்லிட்டு தூங்கவே தூங்காது. அதுக்காக செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். உடனே அவர் போய் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அவருடைய இருப்புலேருந்து ஒரு மூட்டை மாவை அவர் தோலில் தூக்கிட்டு வந்து கொடுத்து அவரே உட்காந்து பிசைஞ்சு ரொட்டி சுட்டு அந்த பசங்களை சாப்பிட வச்சுட்டு சொல்கிறாரு, இந்த ஊர் ராஜா உனக்கு தெரியுமாம்மான்னு கேட்குறாரு. இல்லைங்க, நான் பார்த்தது இல்லைங்கன்ட்டு. உமர்ன்றது அவர் பேருமா, நாளைக்கு நீ போய் உமரை பார்க்க வந்திருக்கேன்னு சொல்லு, உனக்கு வேண்டியதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இப்போ அது மக்களாட்சி. இதை வந்து மகாத்மா காந்தியே ஒரு தடவை சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் உமரை மாதிரி ஆட்சி நடத்துவோம்ட்டு. ஏன் நம்ம அடுத்து வேற வழியாக வந்துட்டோம். உங்களோட அந்த
பெரும் தலைவர்கள் காமராஜர், அண்ணா அவங்களை பற்றிலாம் பேசுனீங்க. தொடர்ந்து நீங்கள் வந்து புரட்சி தலைவர், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படி வந்துட்டீங்களே, அதற்கு என்ன காரணம்? இது நல்ல கேள்வி. மக்களுக்கும் இது தெரியணும். இந்த ஜனநாயகம்னு பேசணும்ல, திமுகவில் சுத்தமாக ஜனநாயகம் கிடையாது. இப்போ வரையுமா? இப்போ வரையும் கிடையாது, அப்பவும் கிடையாது. என்ன காரணம் அப்படின்னா, கருணாநிதி யாருன்னு நினைக்கிறாரோ அவங்க தான் மந்திரி, அவர் தான் மாவட்ட செயலாளர், அவர் தான் எம்பி, அவர் தான் எல்லாமே. அவர் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருவார். அதாவது வந்து மன்னர்கள், குறுநீல மன்னர்கள், அதே மாதிரி பாளையக்காரர்கள் அப்படிங்கிற மாதிரி இதுவரையும் இருக்காங்க. அவங்க அப்பா பேரன் அப்படி இருந்து அவர் தான் அந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணுறார். அவரை தவிர யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதை எதிர்த்து வந்தது தான் மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர்கிட்ட இந்த ஜாதி கீதி, இந்த மன்னர்கள், பாளையக்காரர்கள்லாம் கிடையாது. அவர் யாரை வேண்டாலும் போடுவார். யார் மக்களுக்காக வேலை செய்வானோ, அவர் சொல்படி காப்பானோ அவரை வச்சிருப்பார். பிடிக்கலைன்னா உடனே எடுத்து விட்டுருவார். ஸோ அதனால அவர்கிட்ட தொடர்ந்தேன். அவரோட முதல் சந்திப்பு எப்படி? என்னுடைய முதல் சந்திப்பு என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவரை வந்து திமுகவிலிருந்து வெளியாக்கிடுறாங்க. வெளியாகினவுன்னா வன்னை மு பாண்டியன் சொல்லிட்டு ஒருத்தர் வண்ணாரப்பேட்டையில், அவர் இப்போ இருக்காரா இல்லையாம்மா, இறந்துட்டாரான்னு எனக்கு தெரியாது. அப்போ என்னுடைய வயசு ஒரு 17 வயசு இல்லை 18 வயசு இருக்கலாம். நான் வந்து தேரையா காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன். அப்போ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணணும், போராட்டம் பண்ணணும்னு சொல்ல போகும்போது, அவர் அப்போ வயசில் எங்களை விட மூத்தவர், அவர் எம்ஜிஆர் மேலே பற்று கொண்டவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஆர்ப்பாட்டம் எம்ஜிஆரை வெளியே அனுப்பிச்சதுக்கு நாங்கள் எதிர்த்து ஆர்ப்பாட்டம், கருணாநிதியினுடைய ஆட்சியை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம். அப்போ டிஹெச் ரோட்டில் பயங்கர கூட்டம், ஒரு 500-1000 பேரை சேர்த்து பயங்கர கூட்டம், பஸ்ஸையெல்லாம் போக விடாமல் தடுத்து நிறுத்தி பெரிய அளவில் காலையில். மாணவர் அமைப்பில் நீங்கள் எதுவும் பொறுப்பில் இருந்தீங்களா? இல்லை, எந்த பொறுப்புலையும் கிடையாது. நான் அதிமுகவிலே பொறுப்பில் கிடையாது. சரி சரி. இப்போ அதிமுகவே தொடங்காத ஒரு காலம். பொதுவாக இது தவறு அப்படின்ற நிலையில் எம்ஜிஆரை நீ வெளியே அனுப்பிச்சது தவறு. நீ என்ன அவ்வளோ பெரிய தில்லாலங்கடியா அவரை வெளியே அனுப்புறதுக்கு? அது ஏன் என்னங்கிறதெல்லாம் தெரியாது. அப்போ சரின்னு சொல்லிட்டு உடனே போராட்டம் பண்ணோடனே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நாங்கள் ஒரு 20 பேர்கிட்ட அரெஸ்ட்டு. அப்போ உள்ளே போனோடனே அப்போ ஒரு ஜெயிலர் வித்யாசாகர்னு நினைக்கிறேன் அவர் பேர். அப்போ அவன் சொன்னால் எங்கள் அப்பாவெல்லாம் சொல்கிறாங்க, அப்போ அந்த படிக்கிற பயிர்களெல்லாம் உள்ளே கொண்டு வச்சுக்கிட்டு என்னங்க அப்பா அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்னு. இனிமேல் இந்த மாதிரி பேச மாட்டோம், ரோட்டுக்கு வர மாட்டோம்னு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்க சொல்லுங்கள், விடுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவர் கூப்பிட்டு என்கிட்ட சொல்கிறாரு சென்ட்ரல் ஜெயிலில், ஏப்பா நீங்கள் ஒரு ஆளுக்கு ஒரு லெட்டர், ஏன்னா உங்கள் ஃபாதர்லாம் ஃபோன் பண்ணுறானுங்க, எல்லோரும் பேசுகிறானுங்கப்பா. இப்போ மாதிரியெல்லாம் பெருசாக அப்போ ஒன்றும் சிட்டாக இல்லை, யார் வேண்டாலும் போய் பேசுவாங்க, யார் வேண்டாலும். இப்போ நீங்கள் போலீஸ் ஆய்வு இன்னும் பெரிய பந்தாவெல்லாம் பண்ணுறானுங்களே, அந்த பந்தாவெல்லாம் அப்போ கிடையாது. அப்போ எல்லாரையும் தெரியும். அப்போ நேராக போயிட்டு என்னப்பா இப்படி பண்ணிக்கிட்டீங்க, இது என்ன முறையாப்பா அப்படின்னு கேட்டால் அவன் பதில் சொல்லுவானுங்க. அவனு சின்ன பயில்களை கொண்டாந்து எல்லா பயில்களையும் அடைச்சி வச்சுட்டு அவங்க காலேஜ் போகிறதெல்லாம் கேட்டு குட்டி தவறாக போகுது, என்னத்துக்கு இப்போ இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, எழுதி கொடுத்துட்டு போக சொல்லு அப்படின்னு. அவர் கருணாநிதி உடனே சொல்கிறார், எல்லா பெல்ட்டும் மன்னிப்பு கடிதம் எழுதி வாங்கிட்டு வரட்டி விடு அப்படின்னு. அப்போ அவர் கூப்பிட்டு சொல்கிறார், மன்னிப்பு கடிதம் கொடுங்க. அதெல்லாம் மன்னிப்பெல்லாம் எழுதி கொடுக்க முடியாது, அவன் இஷ்டத்துக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுக்க சொல்லு அப்படின்னா 15 days ரிமாண்டு. சரி ஓகே, அதை முதல் சிறை. ஆமாம். சரி என்ன ஒன்று, அப்புறம் 15வது நாளோ 13வது நாளோ ஆரம் வீரப்பன் வந்து ஜாமீன் போட்டு எங்களை கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு சத்யா ஸ்டூடியோ போகிறோம். அப்போ எம்ஜிஆர் பார்த்துட்டு ஜூஸ் எல்லாம் கொடுத்து, நீ ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு முன்னாடி நீங்கள் ஆரம் வீரப்பனை பார்த்துட்டீங்க? தெரியும் எனக்கு, எல்லாரும் அவங்க எல்லாருமே எனக்கு தெரியும். அப்போ ஏன் நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டீங்கிற, இப்போ படிக்கிற காலத்தில் ஏப்பா இப்படி வீணா, உனக்கு இப்போ அரசியல்லாம் தேவையில்லைங்கிறார் அவர் என்கிட்ட. இல்லை அவன் எப்படி உங்களை இப்படி சொல்லலாம், இப்படியே தான் சொல்கிறேன். அவன் எப்படி உங்களை வெளியே அனுப்பலாம், கொள்ளலாம், அவ்வளோ பெரிய தில்லாலாம் கிடையாது, நம்ம பார்த்துருவோம் 2ல் 1 அப்படின்னா. எப்போ ஆத்திரப்படாதப்பா, இதுக்கெல்லாம் போய் ஆத்திரப்பட்டுக்கிட்டு அவர் செய்ய வேண்டியதை அவர் செஞ்சுட்டாரு, நம்ம என்ன செய்வோம் அது செய்வோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸு கொண்டாந்து கொடுத்துட்டு, படிக்கிற வேலையில் பார்ப்பா, படிக்கிற பிள்ளையே இதெல்லாம் பண்ணாதிய, உங்கள் வீட்டுகளில் ரொம்ப சிரமப்படுவாங்கள, உங்கள் ஃபாதர் வந்து ரொம்ப வருத்தப்படுறாரு, இதெல்லாம் பண்ணாத, எப்போ அரசியலுக்கு வரணும்னு நான் சொல்கிறேன், அப்போ நீ அரசியலுக்கு வர. சத்யா ஸ்டூடியோவில் நடந்தது அப்படின்னா சரி. அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் அடிக்கடி போவோம், பேசுவோம். அப்புறம் வீடு அந்த ஆற்காடு ரோட்டில் உள்ள அந்த வீடு, அதில் சனிக்கிழமை ஆனால் நான் சேப்பன்னு ஒரு டாக்டர், அவர் இன்னொருத்தர் வருவார், நாங்கள் 3 பேர் அங்கே போவோம். சாயங்காலமாக போனோம் அப்படின்னா ஒரு 7-7:30 மணிக்கு உள்ளே கூப்பிட்ருவார். உள்ளே போய் சின்ன வீடு அது,
ஒரு கிரவுண்ட் முன்னாடிலாம் சொல்லிட்டு நான் அனுமதி வாங்கி அப்படிலாம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. போனால் அவர் மேலே இருந்து பார்த்தா தெரியும். அந்த கேட்டுக்கு முன்னால் போனால் கேட்டில் இருக்கவங்கலாம் தெரியும். அது தருவோம்னா இந்த போய் உட்காருப்பா அப்படின்னு சொன்னோன்னா அப்போல்லாம் வந்து தரையில் தான் உட்கார்றது, சேர் போட்டு உட்கார்றதெல்லாம் இல்லை கிடையாது. மொசைக் டைல்ஸ் தர தான் அது, தரையில் தான் உட்கார்றது. உட்காந்துருப்போம். அப்புறம் அவர் கூப்பிட்டோன்னா மேலே ஒரு ரூம், அதுவுமே ரொம்ப சின்ன ரூம், அவர் ஆஃபீஸ் ரூம். அப்போ அங்கே உட்காந்து அப்படியே பேசிகிட்டு இருப்பான். ஏதாவது காஃபி டீ கொடுக்க சொல்லுவார், பஜ்ஜி கிஜ்ஜி அதெல்லாம் வாங்கி கொடுப்பார், சாப்பிடுவோம். அப்போ என்ன நடக்குதுன்னு எல்லாம் கேட்பார். இப்போ நம்ம பேசிக்கிற மாதிரி நான் எல்லாமே சொல்லுவோம், கேட்டுக்குவார், சிரிச்சுக்குவார். அப்புறம் சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நைட்டு அந்த சாப்பாடு டைம் வந்துருச்சுன்னு சொன்னால் என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட கொடுப்பாரு. சாப்பிட்டு ஓகேப்பா, அப்போ நெக்ஸ்ட் டைம் கிடம்போது வந்து பாரு அப்படிம்பாரு. சரி ஓகே. இப்படி நாட்கள் போக போக அவருடைய பிரச்சாரம், அவர் அந்த ஓப்பன் வேனில் போவார், அவர் ரெட்டையிலே கட்டி போவார். பெரிய கூட்டமெல்லாம் இருக்காரு. நெருக்கமாக இருந்தீங்களே, உங்களுக்கான கட்சி பொறுப்புகள் எதுவும் அவர் தரலையா? இல்லை, நான் பொறுப்புகள் எதுவும் கேட்கல. நான் படிக்கணுங்கிறது எல்லாம் ஆர்வமாக இருந்ததுனால பொறுப்புக்கு போகணும் அது இதுன்னெலாம் சொல்லிவிட்டு அது ரொம்ப நாளுமே நான் கட்சி பொறுப்புகளாக யார்ட்டையுமே இந்த நிமிஷம் வரையுமே வந்து இப்போ நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களோட நான் ரொம்ப நெருக்கமாக இருக்கும்போது அவங்க பல தடவை சொல்லியிருக்காங்க, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்துருங்க, இந்த பொறுப்பு தரேன் அந்த பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் தமிழ் மாநில முஸ்லீம் லீக் இஸ்லாமியர்களுக்காக பேசுகிறதுக்கு தான். அதாவது சிங்கத்துக்கு வாளாக இருக்கிறத விட எலிக்கு தலையாக இருக்கிறது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த அமைப்பு நீங்கள் எப்போ உருவாக்குனீங்க? நாங்கள் இது வந்து எப்படி ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, சம்மதும் லத்தீஃபையும் வந்து கருணாநிதி பிரித்து விட்டார், சண்டை போட்டு பிரித்து விட்டார். லத்தீஃப் வந்து கருணாநிதியோட போயிட்டார். ஆமாம். அப்போ சம்மது தனியாக இருந்தார். அப்போ சம்மது தனியாக இருக்கும்போது இப்போது ஒரு சம்பவம், அந்த சம்மது வந்து நம்ம அவ்வை சண்முகம் சாலையில் ஆஃபீஸு, சமது பில்டிங்னே தான் அந்த பில்டிங் பேர். ஆனால் அது அவர் பில்டிங் இல்லை, இந்த பில்டிங் பேர் சமது பில்டிங். அப்போ இந்த நக்கீரன் ஆசிரியர் இருக்கார்ல, இந்த இவரெல்லாம் அவர் ப்ரெஸ்ஸில் வந்து அடிச்சுக்கிட்டு போவார் கடனுக்கு. கோபால். ஆமாம், அவர் கீழே ப்ரெஸ் வச்சுருந்தார் அந்த மணிச்சோடருக்காக. அப்போ அதில் வந்து அவர் பையன் இங்கே 2 பேர், ஹக்கீம் பார்க்க வேண்டிய 2 பேர். அப்போ நாங்கள் எல்லாரும் இருப்போம். இப்போ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கில் தலைவராக இருக்கார்ல, இவர் வந்து காதர் மைதின்னு சொல்லிட்டு அவர் பேர். அவர் வந்து அப்போ நியூ காலேஜுங்கிறேன் ஜமால் முகமது காலேஜில் திருச்சியில் ப்ரொஃபஸராக இருக்கார். சரி சரி. அவரை கூப்பிட்டு இந்த இதுக்கு வந்து எடிட்டராக போடுறதுக்கு 10,000 ரூபா சம்பளத்துக்கு நானும் பார்க்கவையும் தான் இன்டர்வியூ பண்ணுறோம். சரி, இதெல்லாம் அவங்களுக்கு கடந்த சம்பவங்களை வரலாறு சொல்கிறேன் அவங்களுக்கு. இன்றைக்கி அவங்க மறக்கலாம், ஆமான்னு சொல்லலாம், அது வேற. பட் இதெல்லாம் நடந்த சம்பவங்கள். இந்த மாதிரி காலகட்டங்களில் கூட நான் யார்கிட்டையும் எந்த பதவியும் யார்கிட்டையும் கேட்டதில்லை, பணங்காசோ பதவியோ நான் யாருக்கும் கேட்டதில்லை. மக்களுக்கு நல்ல கருத்தை சொல்லுவேன். அதே மாதிரி அரசியலில் அவர் போகும்போது, புரட்சித் தலைவர் அவர்கள் போகும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால் கூடவே பயணம் பண்ணியிருக்கேன். சாயங்காலம் 6 மணிக்கு ஆரம்பித்து காலையில் 5 மணிக்கு தான் அவரோட நெருக்கமாக இருந்திருக்கீங்க. அவரை பின்தொடராமல் அவரோட கட்சியில் இணையாமல் நீங்கள் தனி கட்சி கண்டதன் காரணம் இல்லை, அது வேணாங்கிற எண்ணம் எனக்கு இருந்தது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சிறுபான்மை மக்கள்னு நம்ம சொல்லக்கூடிய இவங்களுக்கு கல்வி அறிவு, வேலை வாய்ப்பு, பொருளாதார மேம்பாடு சரியாக இல்லை. இவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, அந்த காலங்களிலே புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் ஹெச்ஆர் கமிட்டியில் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த சமூகத்தை விட எஸ்சி எஸ்டியை விட ரொம்ப கீழே இருக்கிறது இஸ்லாமிய சமூகம்னு சொல்கிறான். கல்வி நிலையில், பொருளாதாரம், கல்வி எல்லாத்துலேயுமே. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், மார்க்க கல்வி மாத்திரம் போதும் அப்படின்னு இவங்க இருந்துட்டான். யாருமே வந்து சமுதாய கல்வி படிக்கிறதில்ல. ரெண்டாவது வந்து பெரிய அளவில் வேலை வாய்ப்புகள் அது இது கிடையாது. எதையாவது கிடைச்ச வியாபாரத்தை எதையாவது பண்ணுறது, காய்கறி விற்கிறது, இல்லை சைக்கிள் கடை வச்சுக்கிறது, இல்லை மெக்கானிக்காக இருக்கிறது, கறிக்கடை வச்சுக்கிறது, இப்படி எதையாவது பண்ணி, அதுக்கும் இல்லைன்னா கடைசியாக அந்த என்ன சொல்கிறது, சாம்பிராணி போடுறது, இப்படி மாதிரி போயிட்டானுங்க. போய் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மீஞ்சூருக்கு பக்கத்தில் இஸ்லாமிக் நகரம், அது முஸ்லீம் நகரம்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் பூராமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 குடும்பம் இருக்குது. இவங்க பூராமே சாம்பிராணி போடுறவனுங்க இன்னமும் இருக்குது, இப்போவும் நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அப்போ இது எல்லாமே வந்து இது மாறணுங்கிற அந்த எண்ணத்துக்காக நம்ம இதை வந்து குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதில் ஏதாவது நீங்கள் முன்னேற்றங்கள் கண்டிருக்கீங்களா? காண முடியலை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் இப்போ எம்பி ஆக்குறீங்க என்னைய, இப்போ டிஎம்கேலையோ ஏடிஎம்கேலையோ எதில் சீட்டு கேட்டால் உடனே கொடுக்குறாங்க, எம்பி ஆக்குறீங்க.
நான் போய் ஒரு ஆள் குரல் கொடுக்க முடியுமானா முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த கட்சியினுடைய எம்பி, அந்த கட்சி கொறடா என்ன சொல்கிறாரோ அதான் பேச செய்யணும். இப்போ இதுக்கு நீங்கள் இன்னும் உதாரணமாக சொல்லணும்னா, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்ல இருந்து பல தடவை எம்பிஎல் போயிருக்காங்க டிஎம்கே மூலமாக. போன தடவை கூட நவாஸ் கனின்னு ஒருத்தர் போயிருக்காரு. என்ன ஆமாம் இப்போ நிற்கிறார். என்ன அந்த அந்த சமூகம் இல்லை, அந்த அந்த தொகுதிக்கு என்ன செஞ்சிருக்காரு? ஏன் எம்பி ஆகணும்? அவர் நல்லா இருக்கலாம், அவருக்கு பென்ஷன் வரலாம், அவருக்கு வேண்டிய சில வேலைகளை செய்யலாம், செஞ்சுக்கலாமே தவிர மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியாது. இப்போ தொடர்ந்து புரட்சி தலைவர், அதுக்கப்புறம் அம்மையார் உங்களோட வந்தீங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தலைமையிலான இந்த அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்கு ஆதரவு கொடுக்குறீங்க. அந்த தலைவர்களுடைய தகுதி இவருக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நான் என்ன இந்த இடத்துல அவரை விரும்புறதுக்கு என்ன காரணங்கிறத உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த ஜனநாயகம்னு பேசுகிறோம்ல, அது அதிமுகவில் இருக்கிறதாக நான் நம்புகிறேன். சாதாரண மனிதர் கூட உயர்நிலை வேணா ஒரு சிலுவம்பாளையத்தில் உள்ள சாதாரண ஒரு விவசாயியினுடைய மகன் அந்த கட்சியில் வளர்ந்து இன்னைக்கு 2.5 கோடி தொண்டர்களுடைய பொதுச் செயலாளராக இருக்கார், முதலமைச்சராக இருக்கார். இது அதிமுகவில் முடியுமா? சொல்லுங்க, முடியாதுல்ல. அவர் என்ன பண்றாரு, ஏது பண்றாரு அதெல்லாம் அப்புறம். அப்ப இதே மாதிரி இன்னொருத்தர் நாளைக்கு வருவார்ல. இந்த காரணங்களுக்காக நீங்க அப்ப இது ஜனநாயகம் ஒண்ணு. இன்னொன்னு வந்து பெரிய அளவுல ஜாதியாக அங்கே பேச்சுவார்த்தைகள் இல்லை. ஆனால் உங்களுக்கு வேட்பாளர்கள் நிறுத்தும் போதெல்லாம் அதை கவனத்தில் கொண்டு தானே நிறுத்துறாங்க. இல்லை, அது இங்கே எல்லாருக்கும் பழகி போச்சு. இது வந்து நீங்கள் அதை வந்து யாருமே தவிர்க்க முடியாது. அந்த பகுதியில் அந்த தொகுதியில் எந்த சமுதாயத்தை சேர்ந்த ஓட்டு அதிகமாக இருக்கோ அவனை நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அதை நிறுத்துறாங்களே தவிர வேற பெருசாக அவங்கள்ட்ட வேற எண்ணங்கள் எதுவும் இல்லை இல்லை. இப்போதைய அரசியல் களத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எத்தனை இடங்களை வெற்றி கொள்ளும் என்று நினைக்கிறீர்கள்? என்னையை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து முதல் இடத்துல அதிமுக இருக்கு. என்ன காரணம்? நான் வந்து இது வந்து மிகைப்படுத்தி சொல்றதாகவோ இல்லை அந்த கூட்டணியில் இருக்கிறதாக சொல்றேன்னு நினைக்க வேணாம். எனக்கு அந்த மாதிரி பேசுறதும் பிடிக்கிறது இல்லை. இப்போ ஏன் முதல் இடத்துல இருக்குன்னு சொன்னாக்கா, அதிமுக வந்து சொன்னதை எதையுமே செய்யலை. வாட்டுக்கு வாக்குறுதியை 2021 கொடுத்தாங்க, அவங்க தான் இப்போ ஆட்சியில் இருக்காங்க. எதையுமே செய்யாமல் பழையபடி திரும்ப ஒரு வாக்குறுதியை எடுத்துக்கிட்டு வந்து தெருவா போய் அதாவது ஒரு செங்கலை காட்டி அதை கட்டளை என்றார். இதையே நீங்கள் நேரடியாக மோடிட்ட காமிச்சு கேட்டிருக்க வேண்டியதானே? சரி, கோபேக் மோடின்னு கருப்பு பலூன் விட்டாங்க. அவர் வரும்போது வெள்ளக்கொடையை போய் பிடிக்கிறாரு. கொஞ்சமாவது யோசிக்க வேணாமா என்ன செஞ்சாலும்? நான் இதையெல்லாம் தாண்டி, இது கூட அரசியலாக வச்சுக்கோங்க, இதையெல்லாம் தாண்டி குறுக்கிடுங்கய்யா. அதாவது இப்போ மோடி வந்து காங்கிரஸோட தேர்தல் அறிக்கையை முஸ்லீம் லீக்கோட கொள்கை மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இருக்கலாம், என்ன அப்படி காரணம்? அப்படி இருக்கும்போது நீங்கள் மோடிக்கு ஆதரவாக செயல்படலாம்ல. காங்கிரஸுக்கு எதிராக இருக்கிறீங்க, மோடிக்கு ஆதரவாக செயல்படலாமே? இல்லை, நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. அதை அவர் கிண்டலாக சொல்கிறாரு. ஆமாம், அதாவது வந்து என்ன சொல்கிறாருன்னா, பழைய அதாவது வந்து ஜின்னா இருக்கிற காலத்தில் இருந்த ஒரு முஸ்லீம் லீக்குக்கு ஆதரவான ஒரு காங்கிரஸாக இருக்கு. காந்தி இருக்கும்போது இருந்த காங்கிரஸ் எப்படி ஒரு அறிக்கையை தயார் பண்ணுமோ அப்படி தயார். காங்கிரஸை பொறுத்தவரை என்ன கேட்டிங்கன்னா, எல்லாரையும் சரி பண்ணி கொண்டு போக வேண்டியிருக்கு. அதில் வந்து மிக்சராக எல்லாருமே இருக்காங்க. அப்போ எல்லாரையுமே சரி பண்ணி எல்லாத்தையும் கேட்டு அவங்க அதை போடுறாங்க. அது ஒரு மக்களாட்சி தட்டு அப்படி சொல்ல முடியாது, அவங்களுடைய சூழல். இது வந்து மக்களாட்சிலாம் நீங்கள் பேசவே கூடாது. மக்களாட்சி சுத்தமாக இல்லை யார்ட்டையுமே. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே நாடு, ஒரே தேர்தல், ஒரே பாஷை, ஹிந்தி தெரிஞ்சாதான் நீ இனிமேல் இங்கே வாழ முடியுங்கிற மாதிரி ஒரு ரோலை கொண்டு வர பார்க்குறாரு. அதுக்கு என்ன காரணம்னா, நீங்கள் இப்போ முதல்ல நம்ம பேசுகிறோம்ல மைனாரிட்டி மெஜாரிட்டி, மெஜாரிட்டியாக இருக்கிற ஒரு 4 மாநிலத்தில் ஹிந்தி பேசுகிறான். அந்த 4 மாநிலத்தில் ஜெயிச்சு வர்றவன் பிரைம் மினிஸ்டர் ஆயிட முடியும். அவன் சொன்னது தான் இந்தியாவுக்கு பூரா 23 மாநிலத்துக்கு நடக்க போகுது சட்டங்கிற மாதிரி கொண்டு வர பார்க்குறாரு. அதனால அவர் இந்த மாதிரி பேசுகிறார். என்னன்னா அவர் கன்சாலிடேஷன். அது சரி சரி, மறுபடியும் இங்கேயே வந்துடும். எத்தனை இடங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றது கிடைக்கும் என்று நீங்கள் கணிக்கிறீர்கள்? என்னையை பொறுத்த வரையும் இடம் கிடைக்கிறது அப்படின்ட்டு நான் பேசுகிறத விட வாக்கு வித்தியாசம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு 42% வாக்கு வித்தியாசம். அந்த நிலை இருந்தால் மொத்த இடங்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 42% தக்க வைக்கணும்னு நான் நம்புகிறேன். அம்மா இருக்கும்போது 44%. இப்போ என் கணிப்பு, நான் இப்போ வந்து எல்லா பக்கமும் சுற்றுப்பயணம் பண்ணிட்டு வந்தேன்.
நேத்தான் திண்டுக்கல்ல இருந்தே வந்தேன். அப்போ எல்லா பக்கமும் பார்க்கும்போது ஒரு மாற்றமும் எழுச்சியும் மக்கள் மத்தியில். என்ன மாற்றம் எழுச்சி? இவங்க எதுவுமே செய்யலை, கொடுக்கல, கொள்ளலை. இப்போ இவர் வந்தாருன்னா கொடுப்பாரு, கொள்ளுவார், செய்வார். இதுதான் மாற்றம் எழுச்சி, வேற ஒன்றும் கிடையாது. ஐயா, இது வரைக்கும் அதாவது இந்த அரசியல் களத்தை, தற்போதைய அரசியல் சூழலையும் தாண்டி பல கருத்துக்கள்லாம் சொன்னீங்க. உங்களை நேர்காண்பதில் இன்னும் பல நாட்களில், பல மணி நேரங்கள் உங்களுடைய செய்திகளை நாங்கள் கேட்கலாம், மக்களும் கேட்க வேண்டும். இந்த நேரத்தில் நம்ம இந்த நேரத்தில் இதோட முடிச்சுக்கலாம். அடுத்தடுத்த நாட்களில் உங்களுடைய அனுபவங்களையும் நீங்கள் சமுதாயத்திற்கு தேவையானது எதை செய்ய வேண்டும் என்றெல்லாம் மக்களுக்கு சொல்ல வேண்டும் நான் விரும்புகிறேன். இதுவரையும் உங்களது நேரத்தை தமிழன் தொலைக்காட்சிக்காக தந்து உங்களது கருத்துக்களை சொன்னமைக்கு மிகுந்த நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. தமிழன் தொலைக்காட்சி மென்மேலும் வளர்ந்து மேன்மேலும் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றிங்க, வணக்கம். நேயர்களே, அடுத்த ஒரு ஆளுமையோடு இன்னொரு அரசியல் அரங்கம் நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.